கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21 அத்தியாயம். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 1வது வாக்கியம். முதல் வசனம். അതിനുശേഷം യേശു പിന്നെയും തിബരിയാസ് കടൽക്കരയിൽ വെച്ച് ശിഷ്യന്മാർക്ക് പ്രത്യക്ഷനായത് ഈ വിധം ആയി. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, നമ്മുടെ കർത്താവിന്റെ പ്രത്യക്ഷതകൾ, நம்முடைய ஆண்டவருடைய வெளிப்பாடு, അപ്പിയറൻസ് ഓഫ് അവർ ലോർഡ്, நம்முடைய ஆண்டவருடைய வெளிப்பாடு, தோற்றம், தரிசனம். ആ ഒരു വിഷയത്തെ കുറിച്ചാണ് ഞാൻ ഇന്ന് സംസാരിക്കാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നത്. இந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். എന്നാൽ അതിന്റെ പൂർണ്ണമായിട്ടുള്ള ഒരു വിശദീകരണം ഈ ചുരുക്കം സമയം കൊണ്ട് ലഭിക്കാൻ പറ്റത്തില്ല. ஆனால் இதனுடைய பூரணமான விவரத்தை இந்த சுருக்க நேரத்திலே சொல்ல முடியாது. കാരണം അതിന്റെ പകുതി സമയം യേശുരാജ് ബ്രദർ എടുക്കും. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய நேரத்திலே பாதி நேரத்தை சகோதரர் எடுத்துக் கொள்கிறார். അതുകൊണ്ട് വളരെ ചുരുക്കം മാത്രമേ എനിക്ക് പറയാനായിട്ട് പറ്റൂ. ஆகையினாலே சுருக்கமாகத்தான் நான் சொல்ல முடியும். എത്രയും പെട്ടെന്ന് ഞാൻ തമിഴ് പഠിച്ചിട്ട് തമിഴിൽ സംസാരിക്കാം. சீக்கிரமா நானும் தமிழ் படிச்சுட்டு தமிழ்லயே பேசலாம். എത്രത്തോളം പറ്റുമെന്ന് എനിക്ക് തോന്നുന്നില്ല. எவ்வளவு அது எனக்கு முடியும் என்று தெரியவில்லை. എങ്കിൽ നമുക്ക് വളരെ പെട്ടെന്ന് ചില ചിന്തകൾ അതോടുള്ള ബന്ധത്തിൽ നമുക്ക് ചിന്തിക്കാം. ஆகவே மிக சீக்கிரமாக இதனுடைய தொடர்பிலே நாம் சில சிந்தனைகளை யோசிப்போம். അതിന്റെ ശേഷം இவைகளுக்கு பின்பு, ഏതിന്റെ ശേഷം, எதுக்கு பிற்பாடு, ചോദ്യമാണ്. அது ஒரு கேள்வி. യേശു പിന്നെയും പിന്നെയും இயேசு மறுபடியும், പിന്നെയും എന്തിനാണ് ഈ പിന്നെയും? இங்கு மறுபடியும் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? അതിന്റെ ആവശ്യം എന്താ? പിന്നെയും மறுபடியும் அதனுடைய அவசியம் என்ன? ഇത്ര നേരം ഉള്ളത് പോലായിരുന്നോ? இவ்வளவு நேரம் இருந்தது போதாதான்? കർത്താവിന്റെ ഒരു പ്രത്യേകത പിന്നെയും, கர்த்தருடைய ஒரு சிறப்பான ஒரு காரியம் மறுபடியும். നമ്മളോടുള്ള ബന്ധത്തിൽ ശരി തന്നെയാണ്. പിന്നെയും പിന്നെയും நம்மோടുള്ള தொடர்பிலே மறுபடியும் மறுபடியும். ഇപ്പോൾ ഈ മാസത്തിൽ ഞാൻ ഇവിടെ വന്നു കർത്താവിന്റെ ശുശ്രൂഷയ്ക്കായിട്ട്. இன்றைக்கு இந்த மாதத்திலே நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக உங்களிடம் வந்தேன். മെയ്യിൽ പിന്നെയും വരുന്നു. இனி மே மாதம் நான் அல்ல, இன்னொருவர் மறுபடியும் வருகிறார். ஆகஸ்டில் பின்னையும் வருന്നു. ஆகஸ்ட் மறுபடியும் வருகிறார். ഇങ്ങനെ പിന്നെയും പിന്നെയും വന്നുകൊണ്ടിരിക്കും. இப்படி மறுபடியும் 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 வருகிறார். നമ്മുടെ കർത്താവിന്റെ ഒരു പ്രത്യേകത പിന്നെയും. நம்முடைய ஆண்டவருடைய ஒரு சிறப்பான ஒரு தன்மைதான் மறுபடியும். ഇവിടെ തിബരിയാസ് കടൽക്കരയിൽ വെച്ച് ശിഷ്യന്മാർക്ക് പിന്നെയും പ്രത്യക്ഷപ്പെടുകയാണ്. திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பிரத்யட்சமாயது அங்கே எப்பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்தினார்? எதற்காக வெளிப்படுத்தினார்? அதனுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் வேகமாக நாம் சிந்திக்கலாம். ഈ അധ്യായത്തിൽ നമ്മുടെ കർത്താവും 7 ശിഷ്യന്മാരുമായിട്ടുള്ള ഒരു കൂടിക്കാഴ്ചയാണ്. இங்க நம்முடைய ஆண்டவரும் அவரோடு கூட அவருடைய 7 சீஷர்களை பற்றிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். അതിനു മുമ്പ് പറഞ്ഞിട്ടുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ഇത്രയും പേരൊക്കെ ചില വളരെ കുറച്ച് ആളുകളുമായിട്ട് കാര്യങ്ങളൊക്കെയുള്ള സംഭാഷണങ്ങളാണ്. அதற்கு முன்னாலே இவ்வளவு ஆட்கள் அல்ல, கொஞ்சம் பேரோடு சேர்ந்து சில உரையாடல்களை ஆண்டவர் செய்தார். ഈ 21 അധ്യായത്തിലെ ഏറ്റവും പ്രധാനമായിട്ടുള്ള ഒരു സബ്ജക്ട് എന്ന് പറഞ്ഞാൽ that is a confession of Peter. இந்த 21 அதிகாரத்திலே மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன என்று கேட்டால் சீஷருடைய பேதுருவினுடைய ஒரு அறிக்கை. പത്രോസിന്റെ ഈ ഒരു കൺഫെഷൻ 3 പ്രാവശ്യം സുവിശേഷങ്ങളിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നു. பேதுருவினுடைய இந்த அறிக்கையை 3 தடவை சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். മറ്റു പല പ്രാവശ്യം ഉണ്ടെങ്കിലും ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട 3 கன்ஃபெஷன்ஸ் பைபிளில் நமக்கு காண சாதிக்குது. எத்தனையோ அறிக்கைகள் அவர் செய்திருந்தாலும் கூட மிக முக்கியமான 3 அறிக்கைகளை பேதுரு சொன்னதை நாம் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அதில் ஒன்றாவது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயத்தில். அதிலே முதலாவது அவர் சொன்ன அறிக்கை யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே. அதில் 68வது வாக்கியத்திലാണ് பத்ரோസിന്റെ ஒரு கன்ஃபெஷன் നമ്മൾ അവിടെ കാണുന്നത്. அதிலே 68வது வசனத்தில தான் பேதுருவினுடைய ஒரு அறிக்கையை நாம் பார்க்கிறோம். பத்ரோஸ் പറയുകയാണ് നിന്നെ വിട്ടിട്ട് ഞങ്ങൾ എവിടെയാ പോകുന്നത്? பேதுரு சொல்லுகிறார், உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவது? നിന്നെ വിട്ട് ഞങ്ങൾ എവിടെ പോകാൻ? உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? ഞങ്ങൾ നിന്നെ വിട്ട് പോവില്ല. நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம். കാരണം നിത്യജീവന്റെ വഴികൾ നിന്റെ പക്കൽ. காரணம் நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. ഇത് പറയാൻ ഒരു സാഹചര്യം, இதை சொல்லுவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. നമ്മുടെ കർത്താവിന്റെ
ഒത്തിരി ശിഷ്യന്മാരുണ്ടായിരുന്നു. நம்முடைய ஆண்டவருக்கு ஏராளமான சீஷர்கள் இருந்தார்கள். അവർ കുറേശ്ശെയായിട്ട് പിരിഞ്ഞ് പോകാനായിട്ട് அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பிரிந்து செல்ல ஆரம்பித்தார்கள். കർത്താവിനോട് വന്ന് ഒരു സങ്കടം പറയുകയാണ്. ஆண்டவரிடத்தை ஒரு தங்களுடைய சங்கடத்தை சொல்லுகிறார். കർത്താവേ, നിന്റെ ശിഷ്യന്മാർ പലരും പിൻവാങ്ങിപ്പോയി. ஆண்டவரே, உடைய சீடர்கள் அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். ഭയങ്കര സങ്കടത്തോടെ പത്രോസ് എന്ന് പറയുന്നത്. அங்கே மிகவும் மன சங்கடத்தில்தான் பேதுரு சொல்லுகிறார். പത്രോസ് എന്തിനായിരിക്കും അത് പറഞ്ഞത്? பேதுரு அதை ஏன் சொல்லியிருக்க கூடும்? ചിന്തിച്ചിട്ടുണ്ടോ? சிந்திச்சிருக்கிறீங்களா? பேதுரு அதை ஏன் சொல்லி இருப்பார்? കൂടുതൽ ചിന്തിക്കാനുള്ള സമയം എനിക്ക് തരാൻ എന്റെ ഈ സമയമില്ല. அதிகமாய் சிந்திப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. നിങ്ങൾ വീട്ടിൽ പോയി ചിന്തിക്കണം. நீங்கள் வீட்டுல போய் யோசிங்க. എന്തിനാ പത്രോസ് പറഞ്ഞത്? ஏன் அதை பேதுரு சொன்னார்? നമ്മുടെ കർത്താവ് എന്ത് കാര്യത്തിനും ഉത്തരം പറയുമ്പോൾ അവരുടെ ഉള്ളിൽ പറഞ്ഞ ഉത്തരം പറയും. இதோ நம்முடைய ஆண்டவர் எந்த ஒரு காரியத்துக்கும் பதில் சொல்லும் பொழுது அதனுடைய உள்ளான ஒரு அர்த்தத்தை வைத்து பதில் சொல்வார். കാരണം നമ്മൾ എന്ത് കർത്താവിനോട് പറഞ്ഞാലും എന്ത് പ്രാർത്ഥിച്ചാലും നമ്മുടെ ഉള്ളിലിരിപ്പ് കർത്താവിന് അറിയാം. இதோ நாம் என்ன ஜெபித்தாலும் என்ன ஆண்டவருக்கு சொன்னாலும் நமக்கு உள்ளே இருக்கிறதை கர்த்தர் அறிவார். അപ്പൊ ഇവിടെ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഒരാള് കർത്താവിനോട് പ്രാർത്ഥിക്കുകയാണ്, കർത്താവേ എനിക്കൊരു കാർ വേണം. இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் கர்த்தரிடத்தில் விதமாய் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணும். ആ കാറ് വേണമെന്ന് പറയുമ്പോൾ ഏത് കാറാണ് ഈ വ്യക്തി ഉദ്ദേശിച്ചതെന്ന് കർത്താവിന് അറിയാം. அந்த கார் வேண்டும் என்று ஜெபிக்கிற நபருக்கு என்ன கார் வேண்டும் என்பதை கர்த்தர் அறிவார். നമ്മൾ ഉദ്ദേശിക്കുന്ന അതേ കാറ് തന്നെ കർത്താവ് തരാമെന്ന് പറഞ്ഞാൽ എന്തോ സന്തോഷമായിരിക്കും നമുക്ക്. நாம நினைக்கிற அந்த காரை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள், எவ்வளவு சந்தோஷம். ഇനി നമ്മൾ ഉദ്ദേശിച്ച കാറിനെക്കാട്ടിലും നമ്മൾ ഉദ്ദേശിച്ചത് ബലേനോ കാർ ആണെങ്കിൽ കർത്താവ് ഓൾട്ടോ വന്നാൽ ഭയങ്കര സങ്കടമായിരിക്കും. இதோ நாம நினைத்த பனானோ காரை விட ஆல்டோ என்ற ஒரு காரை கர்த்தர் கொடுத்தால் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். നമുക്ക് സന്തോഷം വരുന്നത് ഞാൻ ഉദ്ദേശിച്ചതോ അതിനും മേളിലും ആണെങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് സന്തോഷമുള്ളൂ. நாம் சந்தோஷப்படுவதனுடைய ஒரு காரணம் நாம நினைத்ததோ அல்லாவிட்டால் நினைக்கிறதுக்கு அதிகமாகவோ நடந்தால் சந்தோஷப்படுவோம். പത്രോസ് എപ്പോഴൊക്കെ കർത്താവിന്റെ അടുത്ത് എന്തൊക്കെ ചോദിച്ചിട്ടുണ്ടോ പത്രോസിന്റെ ഉള്ളിൽ പറഞ്ഞ് കൃത്യമായിട്ടുള്ള ആൻസറാ കർത്താവ് കൊടുക്കും. ஏதோ பேதுரு எப்பொழுதெல்லாம் எதையாவது சொல்வாரானால் பேதுருடைய உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தர் அதற்கு பதில் சொல்லுகிறார். നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോഴും ഇതേപോലെയാണ്. நாம ஜெபிக்கும் பொழுது இப்படித்தான். നമ്മൾ പലപ്പോഴും കർത്താവിനോട് പ്രാർത്ഥിക്കും. நம்ம பல நேரங்களிலும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். ഏതൊരു പ്രാർത്ഥനയിലും രണ്ട് കാര്യങ്ങളുണ്ട്. எந்த ஒரு ஜெபத்திலும் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ഒരെണ്ണം പറയുന്ന പെറ്റീഷൻ, ஒன்று மனு, രണ്ടാമത്തേത് മോട്ടീവ്, இரண்டாவது நோக்கம். ഒന്ന് എന്റെ അപേക്ഷ, ஒன்று என்னுடைய விண்ணப்பம், രണ്ടാമത്തേത് എന്റെ ഉള്ളിലെ ഉദ്ദേശം, இரண்டாவது எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நோக்கம். ഇത് രണ്ടും നമ്മൾ ഓർത്തിരിക്കണം. இது இரண்டையும் நாம் நினைத்திருக்க வேண்டும். നമ്മൾ ഒന്ന് കർത്താവിനോട് കൊടുക്കുന്ന ആപ്ലിക്കേഷൻ, നമ്മൾ ചോദിക്കുന്ന ചോദ്യം, രണ്ട് എന്റെ ഉള്ളിലുള്ള കാര്യം. ஒன்னாவது கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பம், இரண்டாவது எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய விருப்பம். ഇത് രണ്ടും ഒരേപോലെ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാതെ இது இரண்டுக்கும் ஒன்று போல நாம் ஜெபிக்கிறோமா? ഏതാണ് കർത്താവിന് ആവശ്യം? கர்த்தருக்கு எது தேவை? ഏതാണ് കർത്താവ് കേൾക്കുന്നത്? எந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்? ഏതിനാണ് കർത്താവ് ഉത്തരം തരുന്നത്? எந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார்? ബൈബിളിൽ ഒത്തിരി ഉദാഹരണങ്ങളുണ്ട്. வேதத்திலே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. നമ്മുടെ പെറ്റീഷനാണോ കർത്താവ് കേൾക്കുന്നത്? നമ്മുടെ മോട്ടീവാണ് കർത്താവ് കേൾക്കുന്നത്. நம்முடைய மனுவை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കും. ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபித்தார். സോദോമിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. சோதோம் குமாராவுக்காக ஜெபிக்கிறார். 50 പേരെ കണ്ടാൽ നശിപ്പിക്കോ? 50 பேரை பார்த்தால் நீங்கள் அழிப்பீங்களா? ഇല്ല. இல்லை. 40 പേരെ കണ്ടാൽ? 40 பேர் இருந்தால் 30, 30, 20, 20, 10 அங்கே நிறுத்தி விட்டார். പ്രാർത്ഥന നിർത്തി. அங்கே ஜெபத்தை நிறுத்தி விட்டார். കർത്താവ് സോദോമിനെ നശിപ്പിച്ചോ? ஆனால் ஆண்டவர் சோதோம் குமாரை அழித்தாரா? നശിപ്പിച്ചു. அழித்தார். പക്ഷെ അബ്രഹാമിന്റെ ഉള്ളിൽ എന്തുവായിരുന്നു? ஆனால் ஆபிரகாமுக்கு உள்ளே என்ன இருந்தது? സോദോം ഗൊമോറയെ രക്ഷിക്കണമെന്നായിരുന്നു. சோதோம் குமாராவை ரட்சிக்க வேண்டும் என்று அந்த விருப்பம் இருந்ததா? അതോ ലോത്തിനെ വിടുവിക്കണമെന്ന്? அல்லாவிட்டால் ரோத்துவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். തൊട്ടടുത്ത അധ്യായത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നത് அந்த அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், അബ്രഹാമിനെ ഓർത്ത് ദൈവം ലോത്തിനെ വിടുവിച്ചത്. அங்கே ஆபிரகாமை நினைத்து தேவன் லோத்துவை காப்பாற்றினார். അബ്രഹാമിന്റെ പ്രാർത്ഥന ഓർത്ത്, ஆபிரகாமின் ஜெபத்தை நினைத்து. നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്ന അപേക്ഷ സോദോം ഗൊമോറയ്ക്ക് വേണ്ടിയാണെങ്കിൽ എന്റെ ഉള്ളിന്റെ ഉള്ളിൽ
ലോത്തിനെയും കുടുംബത്തിനും വേണ്ടി. நாம ஜெபம் பண்றது சோதோம் கொமோராவுக்காக இருந்தாலும் என்னுடைய உள்ளத்துக்கு உள்ளே லோத்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று விருப்பம். നമ്മുടെ പെറ്റീഷനെ ദൈവം വെട്ടിക്കളഞ്ഞു. நம்முடைய மனுவை தேவன் அங்கே அவர் புறக்கணித்து விட்டார். നമ്മുടെ മോട്ടീവ്, നമ്മുടെ ഉദ്ദേശം, നമ്മുടെ ഉള്ളിലെ ലക്ഷ്യം ദൈവം. நம்முடைய எண்ணம், நம்முடைய உள்ளத்தில் உள்ள அந்த நோக்கம், அந்த லட்சியத்தை தேவன் நிறைவேற்றினார். ഇതിന്റെ ഓപ്പോസിറ്റ്, இது இதற்குரிய எதிர்ப்பதம். இஸ்ரேல் மக்கள் மறுபூமியிலூടെ യാത്ര ചെയ്യുക. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே பயணம் செய்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே ஜெபித்தார்கள். ഞങ്ങൾക്ക് വെജിറ്റേറിയൻ കഴിച്ച് மடுத்து, எங்களுக்கு இந்த சைவ சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே சோர்ந்து போனோம். இன்னும் எல்லாருக்கும் ஆர்க்கும் வெஜிடேரியன் வேண்டாம். இன்றைக்கு ஒருத்தருக்கும் சைவ சாப்பாடு அவசியம் இல்லை. கடிச்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அசைவம் தான் விருப்பம். இப்ப எல்லாம் UFC, KFC, CFC എന്ന് വേണ്ട മൊത്തം എഫ്സികളാണ്, എഫ്സി മയമാണ്. இன்னைக்கு UFC, KFC, CFC எல்லாம் வருது, எல்லாம் எஃப்சி. ഇസ്രായേൽ മക്കൾ പറയുകയാണ്, ഞങ്ങൾക്ക് എഫ്സി മതി, எங்களுக்கு எஃப்சி வேண்டும், ഞങ്ങൾക്ക് ഫ്രൈഡ് ചിക്കൻ അല്ലെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് ഇറച്ചി വേണം, எங்களுக்கு அந்த இறைச்சி வேண்டும். அவருடைய அபேட்ச இறைச்சி வேணும். அவர்களுடைய அங்க விண்ணப்பம் இறைச்சி வேண்டும். அவருடைய உள்ளில் എന്തായിരുന്നു അറിയാമോ? ஆனா அவங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? ഞങ്ങൾക്ക് മിസ്രൈമിൽ போகணும், எங்களுக்கு எகிப்துக்கு போகணும். അവിടെ എന്തെല്ലാം ഫുഡ്, വെറൈറ്റി ഓഫ് ഫുഡ് ഉണ്ടായിരുന്നു. அங்கே பல வகையான ஆகாரங்கள். ഇവിടെ മന്ന മാത്രം, இங்க மன்னா மாத்திரம். വെള്ളി ഇഡ്ഡലി ദോശ, ഇഡ്ഡലി ദോശ, അത് മാത്രം. இங்க இட்லி தோசை, அது மட்டும். എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ളതാണ് ഈ ഇഡ്ഡലി ദോശ, ഇഡ്ഡലി ദോശ. எனக்கு மிகவும் விருப்பம் தான் இட்லி தோசை. പക്ഷെ ഇവിടെ ചെന്നാൽ ഈ ചിക്കനാ കിട്ടുന്നത്, എന്ത് ചെയ്യാൻ? எங்க போனாலும் இந்த சிக்கன் தான் கிடைக்குது. പക്ഷെ ഇസ്രായേൽ മക്കളുടെ ഉള്ളിലിരിപ്പ് അവർക്ക് ഇസ്രായേലിലേക്ക് മടങ്ങിപ്പോകണം, ഈ മരുഭൂമിയിൽ താമസിക്കാൻ വയ്യ. இங்கேக்கு പ്രാർത്ഥിച്ചത് ഇറച്ചി വേണം. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்த விருப்பம் என்னவென்றால், இந்த வனாந்தரத்திலே வாழ்ந்தது போதும், சோர்வாயிருச்சு, எங்களுக்கு எகிப்து தேசத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் விருப்பம். ഏത് പ്രാർത്ഥനയാ കേട്ടെ? ஆனால் அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். தேவன் எந்த ஜெபத்தை கேட்டார்? இறைச்சி வேணும் എന്നുള്ളതിന് കിട്ടിയത് അവർക്ക് അന്നേരം ഇറച്ചി കൊടുത്തു. அந்த இறைச்சி வேண்டும் என்று கேட்டதினாலே அவர்களுக்கு அந்நேரமே அதை தேவன் கொடுத்தார். അവർക്ക് കൈകൊണ്ട് പിടിക്കാവുന്ന ദൂരത്തിൽ കാടപ്പക്ഷികളെ വന്ന് പറന്ന് ഇങ്ങനെ ലാൻഡ് ചെയ്ത് നിർത്തി കൊടുത്തു. அவர்கள் கையினால் பிடிக்கக்கூடிய, லகுவாக பிடிக்கக்கூடிய நிலைமையில காடைகளை தேவன் நிரப்பினார். അതിനെ പിടിച്ച് കൊന്ന് ചിക്കി ഉണക്കി അവര് തിന്നാനായിട്ട് அதைகளெல்லாம் பிடித்து அவர்கள் அடித்து நொறுக்கினார். அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார். പക്ഷെങ്കിൽ ബൈബിളിൽ പറയുന്നു, അവരുടെ മൂക്കിൽ കൂടെ ഓക്കാൻ വരുവോളം അവർ തിന്നു. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய மூக்கின் வழியாய் வரக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டாங்க. സാധാരണ ഒമിറ്റ് ചെയ്യുന്നത് വായിക്കൂടെയാണ്. சாதாரணமாக வாந்தி வாயில தான் இருப்பாங்க. പക്ഷെങ്കിൽ മൂക്കിൽ കൂടെ ഒമിറ്റ് ചെയ്യുന്നത് എപ്പോഴാണെന്നറിയാം? ஆனா இவங்க மூக்கு வழியா வருதுன்னா எப்ப தெரியுமா? വായിൽ കൂടെ ഓക്കാൻ ആദ്യം അപ്പുറത്ത് അതിന്റെ ലാസ്റ്റ് സ്റ്റേജ് മൂക്കിൽ കൂടെ വരിക. வாயினால வாந்தி பண்ண முடியாம அதுக்கும் மேல கடைசி ஸ்டேஜ் தான் மூக்கிலிருந்து வருது എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ കോൺസിക്വൻസസ് അവർ അനുഭവിച്ചു என்று சொன்னால் அதனுடைய பின் விளைவுகளை அவர்கள் அனுபவித்தார்கள். അവരെ ഇസ്രായേലിലേക്ക് കൊണ്ടുപോകണം അല്ലെങ്കിൽ അവർക്ക് പോകണമെന്നുള്ള ഉള്ളിലെ വിചാരത്തെ ദൈവം வெட்டிக்களஞ்சிட்டு அவர்கள் எகிப்துக்கு போக வேண்டும் என்று அவருடைய உள்ளான விருப்பத்தை தேவன் நீக்கினார். இறைச்சி வேணும் എന്നുള്ളത് அங்கே இறைச்சி வேண்டும் என்று கேட்டதுக்கு தேவன் பதில் கொடுத்தார். அப்போ ரெண்டு ஆப்போசிட் காரியம். அப்போ இரண்டு வித்தியாசமான எதிரடையான காரியம். இனி இது ரெண்டு ஒரு வார்த்தை வரை. இந்த இரண்டையும் தவிர்த்து இன்னொரு ஜெபம். சிம்சோன் பிரார்த்திச்சார். சிம்சோன் ஜெபித்தார். சிம்சோன் அவசானமாயிட்டு பிரார்த்திக்க போகிறார். சிம்சோன் கடைசியாக ஜெபம் பண்ண போறார். சிம்சோன் அത്ര ശക്തിമാനായ മനുഷ്യൻ. சிம்சோன் அவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதன். ஒரு டெம்பிளில் ஒரு ക്ഷേത്രത്തിന്റെ രണ്ട് தூணில் இങ്ങനെ பிடிச்சுകൊണ്ടിരിക്കുകയാണ്. அங்கே அவர்கள் அந்த தூணிலே, அந்த கோயில் தூணிலே இரண்டு தூண்களையும் பிடித்துக் கொண்டிருக்கிறார். பிரார்த்திக்கிறார், எனக்கு அவசானமாயிட்டு எனக்கு சக்தி தரணும். அங்கே அவர் ஜெபிக்கிறார், எனக்கு கடைசியாக பலம் தாரும். എന്തിനാണ്? எதுக்கு? தன்னுடைய உள்ளிலே ஆகிரம் എന്താണ്? அவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன விருப்பம் தெரியுமா? அது நம்ம பைபிள் രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சக்தி லഭിக்குമ്പോൾ, அந்த வல்லமை கிடைக்கும் பொழுது ക്ഷേത്രം പിടിച്ച് കുലുക്കും. இந்த தூண்களை பிடித்து நான் அப்படியே குலுக்குவேன். இது பொட்டி தாഴേക്ക് വീഴും. இது அப்படியாக உடைந்து கீழே விழும். ഞാനും അതോട് കൂടെ நானும் அதோடு கூட முடிவடைந்து விடுவேன். ஏதா தேவன் கேட்ட பெட்டிஷனானோ மோட்டிவா? அங்கே தேவன் மனுவை கேட்டாரா, விருப்பத்தை நிறைவேற்றினாரா? ரெண்டிலும் இரண்டுக்கும் அவர் அங்கே அவர் சரி என்று சொன்னார்.
നമ്മുടെയൊക്കെ പ്രാർത്ഥന ശ്രദ്ധിച്ചോണം കേട്ടോ. நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கவனிக்க வேண்டும். നമ്മുടെ കൺഫെഷൻ, நம்முடைய அறிக்கை. ഇനിയും ഇത് രണ്ടും അല്ലാത്ത വേറൊരു പ്രാർത്ഥനയാണ്. இது எல்லாமே இன்னொரு ஜெபம் இருக்கிறது. അപ്പോസ്തലനായ പൗലോസ് മൂന്നാം സ്വർഗ്ഗത്തിലോളം എടുക്കപ്പെട്ടു. அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுக்கப்பட்டார். 3 പ്രാവശ്യം താൻ പ്രാർത്ഥിച്ചു. அவ்விதமாய் 3 தடவை அவர் ஜெபித்தார். എന്റെ ജഡത്തിലെ ശൂലം മാറ്റി തരണം. ஆண்டவரே, என் மாம்சத்தில் இருக்கக்கூடிய முள்ளை நீர் நீக்க வேண்டும். എന്റെ ജഡത്തിലെ ശൂലം നീ മാറ്റി തരണം. என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய முள்ளை நீர் நீக்க வேண்டும். എന്താ തന്റെ ഉള്ളിലെ ആഗ്രഹം? அவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன விருப்பம்? എനിക്ക് കർത്താവിന്റെ വേല ഒന്നുകൂടെ ശക്തിയോടെ ചെയ്യണം. எனக்கு ஆண்டவருடைய பணியை இன்னும் கொஞ்சம் பலத்தோடு செய்ய வேண்டும். തന്റെ ശരീരത്തിൽ ഒരു വലിയ വ്യാധി ഉണ്ടായിരുന്നു. அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி இருந்தது. അതൊന്ന് മാറിത്തരാൻ വേണ്ടി 3 പ്രാവശ്യം പ്രാർത്ഥിച്ചു. ദൈവം പ്രാർത്ഥന കേട്ടു. அதை நீக்கும்படியாக 3 முறை ஜெபித்தார். தேவன் நீக்கவில்லை. ഇത് രണ്ടും ദൈവം കേട്ടില്ല. இந்த ரெண்டையும் தேவன் கேட்கவில்லை. ദൈവം പറഞ്ഞു, എന്റെ കൃപ നിനക്ക് മതി. ஆண்டவர் சொல்லிவிட்டார், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. என் கிருபை உனக்கு போதும். എന്റെ കൃപ എന്ന് പറയുന്നത് ബലഹീനതയിൽ തികഞ്ഞു വരുന്നതാണ്. என் கிருபையோ உன்னுடைய பலவீனத்திலே உன்னை பூரணமாய் உன்னை பலப்படுத்தும். എന്റെ വ്യാധി കഷ്ടത ഒന്നും ഞാൻ മാറ്റത്തില്ല. உன்னுடைய வியாதியோ கஷ்டத்தையோ நான் ஒன்றையும் நீக்க மாட்டேன். അതിനെ കവർ ചെയ്യുന്ന ഒരു കൃപ ഞാൻ നിനക്ക് തരാം. ஆனால் அதை மூடுகிற ஒரு கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன். നോക്കിയ പ്രാർത്ഥനകളുടെ വ്യത്യസ്തതകൾ നോക്കി. அங்கே பாருங்கள், ஜெபத்தினுடைய வேறுபாடை பாருங்கள். യെശയ്യാ പ്രവാചകൻ പറയും, എന്റെ വിചാരങ്ങൾ നിങ്ങളുടെ വിചാരങ്ങളല്ല. இதோ യെശയ്യാ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. പക്ഷേ യോഹന്നാൻ അപ്പോസ്തലൻ പറയും, അവന്റെ ഹിതപ്രകാരം എന്തെങ്കിലും അപേക്ഷിച്ചാൽ അവൻ നമുക്ക് തരും. அங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் நாம் கேட்டால் அதை அவர் நமக்கு செய்வார். My will should be matched to the will of God. என்னுடைய விருப்பம் தேவனுடைய சித்தத்தோடு விருப்பத்தோடு இணைந்திருக்க வேண்டும். അങ്ങനെയാണെങ്കിലേ നമ്മുടെ പ്രാർത്ഥനകൾ ശരിയാവും. அப்படி ஜெபித்தால் தான் நம்முடைய ஜெபம் சரியாகும். ഞാനിത് പറയാനുള്ള കാരണം, நான் இதை சொல்வதற்கான പത്രോസ് പറയുന്ന ശിഷ്യന്മാരെല്ലാം പോയി. அங்கே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, சீசர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ഞങ്ങളുടെ ഉള്ളിന്റെ ഉള്ളിൽ എന്താണെന്ന് പറയാം. ஆனால் பேதுருடைய உள்ளத்து என்ன இருந்தது தெரியுமா? ഞാനും പോയാൽ കർത്താവ് എന്തോ വിചാരിക്കും. நானும் போனால் ஆண்டவர் என்று நினைப்பார். ബൈ ചാൻസ് ആണ് ഞാനൊക്കെ പോകും, അത് വെച്ചോ. ஒருவேளை நானும் ஆண்டவரை விட்டு போயிட்டால் ഈ പുള്ളിക്കാരന്റെ ഉള്ളിൽ ഈ പോകണം എന്നുള്ളൊരു ചിന്തയാണ് എപ്പോഴും. இந்த நபருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் போகணும் அப்படி யோசனை. പത്രോസിന്റെ ഒരു പ്രത്യേകതയാണ്. அது பேதுருவினுடைய ஒரு சிறப்பு. അതുപോലെയാണ് ചില വിശ്വാസികൾ. அதுபோலதான் சில விசுவாசிகள் 6 മാസം ഭയങ്കര പവറായിരിക്കും. 6 மாதம் ரொம்ப பலமா இருப்பாங்க. എല്ലാ ക്ലാസ്സിലും വരും, எல்லா பைபிள் கிளாஸ் வருவாங்க, മീറ്റിംഗിൽ വരും, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், ഭയങ്കര ഉത്സാഹമായിരിക്കും. எல்லாம் உற்சாகமா இருப்பாங்க. പിന്നെ 6 മാസം பிறகு 6 மாசம் அவ்வளவுதான். പിന്നെ 6 മാസം കഴിയുമ്പോ പിന്നെയും വരും, மறுபடியும் 6 மாசம் கழிச்சு உற்சாகப்படுவாங்க. എന്നാൽ ഒരേപോലെ ഉത്സാഹം നമുക്ക് പത്രോസിൽ കാണാൻ പറ്റുന്നില്ല. ஆனால் ஒன்று போல ஒரு உற்சாகத்தை நாம் பேதுருவிலே பார்க்க முடியவில்லை. ഞാൻ അങ്ങനെ പോയാൽ கர்த்தாவிന്റെ பெருமாற்றம் എന്തായിരിക്കുമെന്നുള്ളതിന് പത്രോസിന് ഇപ്പോ അറിയണം. இப்போ நான் அப்படி ஒருவேளை கர்த்தரை விட்டு போய்விட்டால் கர்த்தர் அதற்கு எப்படி அதை எதிர்கொள்வார் என்பதை பேதுரு தெரிய விரும்பினார். കർത്താവിന്റെ മറുപടി എന്തായിരുന്നു അറിയാമോ? ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? നിങ്ങൾക്ക് പോകാൻ മനസ്സുണ്ടെങ്കിൽ പോകും. நீங்களும் போக மனதிருந்தால் போங்க. പത്രോസ് ഒരിക്കലും പ്രതീക്ഷിച്ച മറുപടി അല്ല. பேதுரு ஒருபோது எதிர்பார்க்கவில்லை. അപ്പോൾ പത്രോസ് പറയുകയാണ്, அப்பொழுது பேதுரு சொல்றேன், കർത്താവേ, നിന്നെ വിട്ടിട്ട് ഞങ്ങൾ എവിടെ പോവാൻ? ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? കാരണം നിത്യജീവന്റെ മൊഴികൾ നിന്റെ പക്കലുണ്ട്. ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே. ബ്രദറുകാരായിരിക്കുന്ന നമ്മുടെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത അതാ, നമ്മുടെ പക്കൽ ദൈവത്തിന്റെ വചനം. ஏதோ சகோதர சபையை சேர்ந்த நமக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை இருக்கிறது. நம்முடைய பக்கத்திலே தேவ வசனம் இருக்கிறது. ഇന്ന് ആരെങ്കിലും ഈ സഭയിൽ വന്നതിന് ശേഷം നമ്മളെ വിട്ട് പോകുന്നെങ്കിൽ 2 കാര്യങ്ങളാണ്. ഒന്ന്, അവർ കർത്താവിനെ വിട്ടു പോവുകയാണ്. 2, ഈ വചനം അവർക്ക് വേണ്ട, ഞങ്ങൾ കേട്ട് മടുത്തു എന്ന് പറഞ്ഞ് അവര് പോവുക. இன்றைக்கு நம்ம சபையில வந்துட்டு ஒருத்தர் இங்க வராம புரிந்து போறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் 2 தான். ஒன்று, கர்த்தரை அவர்களுக்கு தேவையில்லை. 2வது, இந்த வசனமும் அவர்களுக்கு தேவையில்லை. ஆகையினால அவங்க போறாங்க. അങ്ങനെ ആരെങ്കിലും എന്നെ കേൾക്കുന്നുണ്ടെങ്കിൽ, அப்படி யாராவது இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருந்தால், ഈ രാജപാളയം സഭ കൊള്ളത്തില്ല, இந்த ராஜபாளைய சபை ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, ഇതിനെക്കാട്ടി എത്രയോ നല്ല സഭ അപ്പുറത്ത് പെന്തക്കോസ്ത് സഭ, இதை விட நல்ல சபைகள் பெந்தகோஸ்தே சபைகள் பக்கத்துல இருக்குது, അവിടെ എന്തെല്ലാം കാര്യങ്ങളുണ്ടെന്ന് அங்க என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? അവിടുത്തെ ആ CSI സഭയുണ്ട്, അവിടെ എന്തോ നല്ലതാണ്. அங்கே CSI சபை எப்படி நடக்குது? അവിടുത്തെ ആരാധനയ്ക്ക് அங்கே ஆராதனை ரொம்ப பக்தியா இருக்காங்க. ഞാൻ ചോദിക്കട്ടെ, അവിടെ ഇതുണ്ടോ?
அப்போ நம்ம இங்க இதெல்லாம் என்னது? കർത്താവിന്റെ വചനമുണ്ടോ? அப்போ ஆண்டவருடைய வசனம் இருக்கிறதா? കർത്താവിന്റെ വചനത്തിൻ പ്രകാരമാണോ അത് പോകുന്നത്? ஆண்டவருடைய வசனத்தின்படியாக அது செய்யப்படுகிறதா? പത്രോസിന്റെ കൺഫെഷൻ എന്റെയും നിങ്ങളുടെയും കൺഫെഷൻ ആകട്ടെ. ஆண்டு பேதுருடைய அறிக்கை என்னுடைய உங்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும். കർത്താവേ, നിന്റെ വിട്ട് ഞങ്ങൾ പോകില്ല, കാരണം നിന്റെ വചനം എവിടെയുണ്ടോ അവിടെ ഞങ്ങൾ ഉണ്ടാകും. ஆண்டவரே, உண்மை விட்டு நாங்கள் ஒருபோதும் போக மாட்டோம். காரணம் என்னவென்றால் உம்முடைய வசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். ഇവിടെ ഞങ്ങൾ പ്രസംഗിക്കുന്ന 1 മണിക്കൂർ അല്ലെങ്കിൽ 1.5 മണിക്കൂർ ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ ആ പൂർണ്ണത നിങ്ങൾക്ക് കിട്ടുകയാണ്. இதோ இங்கே பிரசங்கம் செய்கிற 1 மணி நேரத்தில் அறிவிக்கப்படுகிற இந்த தேவ வசனத்தினுடைய ஒரு பரிபூரணம் உங்களுக்கு கிடைக்கிறது. ഞങ്ങൾക്ക് വേറൊന്നും പറയാനായിട്ടില്ല, எங்களுக்கு வேறொன்று சொல்வதற்கில்லை, കുറിച്ചൊന്നും പറയാനില്ല. எங்களை குறித்து சொல்வதற்கில்லை. ദൈവത്തിന്റെ വചനം മാത്രമേ നിങ്ങൾക്ക് പറയാനായി. தேவ வசனத்தை மாத்திரமே நாங்கள் சொல்லுகிறோம். ദൈവ വചനത്തെ സ്നേഹിക്കുന്നവർ ഇവിടെ ഉണ്ടാകും. தேவ வசனத்தை நேசிப்பவர்கள் மட்டும் இங்கே இருப்பார்கள். നമ്മുടെ അല്ലെങ്കിൽ ഈ ദൈവവചനത്തെ സ്നേഹിച്ച് എത്രയോ ദൈവദാസന്മാരെ ദൈവം ഈ പ്രദേശത്ത് കൊണ്ടുവന്നു. தேவ வசனத்தை நேசித்த எத்தனையோ தேவ ஊழியர்களை இந்த பகுதிக்கு தேவன் கொண்டு வந்தார். ഈ ദൈവവചനത്തെ മാനിച്ചവരെ ദൈവം അനുഗ്രഹിച്ചിട്ടുണ്ട്. இந்த தேவ வசனத்தை கனப்படுத்தினவர்களை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். ചെറിയ സാർ പറഞ്ഞിട്ടുണ്ട്, ഈ ബൈബിൾ ആരൊക്കെ ചുമന്നുകൊണ്ട് പോയിട്ടുണ്ടോ അവരെല്ലാം ദൈവം അനുഗ്രഹിച്ചിട്ടുണ്ട്. தெரியனையா சொல்லி இருக்கிறார், இந்த வேதாகமத்தை யாரெல்லாம் சுமந்து கொண்டு போனார்களோ அவர்களெல்லாம் தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். പത്രോസിന്റെ രണ്ടാമത്തെ കൺഫെഷൻ, பேதுருவுடைய இரண்டாவது அறிக்கை മത്തായി സുവിശേഷം 16-ാം അധ്യായം 16-ാമത്തെ വാക്യത്തിലാണ്. மத்தேயு சுவிசேஷம் 16-ாம் அதிகாரம் 16வது வசனம். അവരോട് ഒരു ചോദ്യം ചോദിക്കുകയാണ്. கர்த்தர் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். ജനങ്ങൾ എന്നെ കുറിച്ച് എന്താണ് പറയുന്നത്? ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? നല്ലൊരു ചോദ്യമാണ്, நல்ல ஒரு கேள்வி. ഞാൻ നിങ്ങളൊക്കെ പത്രോസിന്റെ സ്ഥാനത്തായിരുന്ന കർത്താവിനോട് ഇങ്ങനെ ചോദിച്ചേനെ, இதோ நானோ அல்லது நீங்களோ பேதுருவினுடைய இடத்திலே இருந்திருந்தால் நாம் கர்த்தரிடத்தில் இப்படி கேட்டிருப்போம், ജനങ്ങൾ കർത്താവിനെ കുറിച്ച് എന്തോ പറയുന്നതെന്ന് ഞങ്ങളോട് എന്തിനാ ചോദിക്കുന്നത്? ஜனங்கள் கர்த்தரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று எங்களிடத்தில் ஏன் கேட்கிறீர்? ജനങ്ങൾ എന്താ പറയുന്നതെന്ന് അറിയണമെങ്കിൽ ജനങ്ങളോട് ചോദിക്കണം. ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று அறிய வேண்டுமானால் ஜனங்களிடத்தில் தான் கேட்கணும். പക്ഷെ കർത്താവിന്റെ ചോദ്യം, ജനങ്ങൾ എന്നെ കുറിച്ച് എന്താണ് പറയുന്നത്? ஆனால் கர்த்தர் சுவிசேஷத்தை கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? ഓ, ഈ പ്രദേശത്ത് എന്നെ നിങ്ങളെ മാറ്റിയിരിക്കുന്നത്, இந்த பிரதேசத்திலே இந்த பகுதியிலே என்னையும் உங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ഈ കർത്താവിനെ കുറിച്ച് അവരെന്ത് പറയുന്നു എന്നുള്ളത് അറിയാൻ വേണ്ടിയാണ്. இந்த கர்த்தரை குறித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. കൃത്യമായിട്ട് ഉത്തരം പറഞ്ഞു. அது அவர் அங்கே பேதுரு சரியாக பதில் சொன்னார். ആ പ്രവാചകൻ, சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு தீர்க்கதரிசி, சிலர் எரேமியா, சிலர் இன்னவர். അതൊക്കെ ശരിയാണ്, அதெல்லாம் சரிதான். നിങ്ങൾ എന്നെ കുറിച്ച് എന്താ പറയുന്നത്? நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? നിങ്ങൾക്ക് എന്നെ കുറിച്ച് എന്താണ് അഭിപ്രായം? உங்களுக்கு என்னை பற்றி என்ன அபிப்பிராயம்? എല്ലാവരും മിണ്ടാതിരിക്കുകയാണ്. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. പക്ഷേ പത്രോസ് അവിടെ വാതിറക്കുകയാണ്. ஆனால் பேதுரு வாயை திறக்கிறார். നീ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തു, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. എത്രയും നാൾ കർത്താവിനോടൊപ്പം ഈ ശിഷ്യന്മാർ ആയിരുന്നിട്ടും പലർക്കും ഉത്തരം പറയാൻ കഴിയുന്നില്ല. எத்தனையோ வருடங்களாக இந்த சீசர்கள் கர்த்தரோடு இருந்த போதிலும் அவர் பலரும் பதில் சொல்ல முடியவில்லை. രക്ഷിക്കപ്പെട്ട് എത്രയോ വർഷമായി ഞാൻ നിങ്ങൾ ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்களாகிவிட்டது. ഹൃദയത്തിൽ അംഗീകരിച്ചവരാ നമ്മൾ. நம்மளாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள். നമ്മൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ സ്നാനമേറ്റവരാ. நாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள். എന്നാൽ ഈ യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് എന്താ നമ്മുടെ ധാരണ? ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய சிந்தனை என்ன? മറ്റുള്ളവർ നമ്മളോട് ചോദിക്കുക, ആരാണ് യേശു ക്രിസ്തു? மற்றவர்கள் நம்மிடத்தில் கேட்கிறார்கள், உங்கள் ஆண்டவர் யாரு? നിങ്ങൾ ഏത് സഭയിലാണ് പോകുന്നത്? நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்கள்? ആ സഭയുടെ പ്രത്യേകത എന്താ? அந்த சபையினுடைய ஒரு சிறப்பு என்ன? ആ സഭയിൽ എങ്ങനെയാ ആളെ ചേർക്കുന്നത്? அந்த சபையிலே எப்படி நீங்கள் ஆட்களை சேர்க்கிறீர்கள்? എന്താണ് ഉത്തരം പറയാനായിട്ടുള്ളത്? இதுக்கு பதில் என்ன சொல்ல போகிறோம்? കൃത്യമായ ഉത്തരം നിങ്ങൾക്ക് പറയാൻ കഴിയണം. இதோ சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். പത്രോസ് പറയുകയാണ്, നീ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തുവാ. அங்கே பேதுரு சரியாக சொல்கிறார்கள், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. പറഞ്ഞു, ബർയോനാ ശിമോനേ, നീ ഭാഗ്യവാൻ. எங்கோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சீமோனே நீ பாக்கியவான். ബർയോനാ ശിമോനേ, ബർയോനാ, അതായത് യോനയുടെ മകനായ ശിമോനേ. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். അദ്ദേഹത്തിന്റെ പപ്പായുടെ പേര്, ഡാഡിയുടെ പേര് യോന എന്നല്ല, அவருடைய அப்பா பேர் யோனா இல்ல. 21-ാം അധ്യായത്തിൽ പറയുന്നത് യോഹന്നാൻ എന്നാ. 21-ാം அதிகாரத்திலே யோவான் என்றுதான் சொல்லப்படுது. യോഹന്നാന്റെ മകനായ ശിമോൻ എന്നാ പറയുന്നത്. யோவானுடைய மகனாகிய சீமோன். പക്ഷെങ്കിൽ കഥ പറയുക, யோனைയുടെ മകനായ ശിമോനേ നീ ഭാഗ്യവാൻ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். എന്താണ് അതിന്റെ അർത്ഥം? அதனுடைய அர்த்தம் என்ன?
ഇപ്പൊ ഉത്തരം കറക്റ്റായിട്ട് പറഞ്ഞെങ്കിലും നിന്റെ സ്വഭാവം യോനയുടെ സ്വഭാവമാണ്. இப்பொழுது நீ பதில் கரெக்டா சொன்னாலும் உன் சுபாவம் யோனாவினுடைய சுபாவம். എന്താ ഇത് യോനയുടെ സ്വഭാവം? இந்த யோனாவின் சுபாவம் என்ன? പുനരുദ്ധരണ പറഞ്ഞപ്പോ മലയിലോട്ട് പോയി. அங்கே பொருளூர் போக சொன்னா மதுரைக்கு போறார். എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവം പറഞ്ഞതിന് ഓപ്പോസിറ്റ് പോകുന്ന മനുഷ്യൻ. என்று சொன்னால் தேவன் சொன்னதற்கு எதிராக போகிற மனுஷன். ഉത്തരവായിട്ട് കറക്റ്റാ. பேதுரு சொன்ன பதில் சரிதான். പക്ഷെ അവന്റെ ഉള്ളിലിരിപ്പ് നേരെ ഓപ്പോസിറ്റ് ആണ്. ஆனால் உள்ளுக்குள்ள இருந்த எண்ணம் அது நேர் எதிர்மாறானது. അതാ പറഞ്ഞിരിക്കുന്നത്, നീ യോനയുടെ മകനാണെന്ന് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം, പക്ഷെ നീ ബൈബിളിലെ യോനയുടെ മോനാ. இனி யோவானுடைய மகன் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற யோனாவின் குமாரன் நீ. നമ്മളൊക്കെ ദൈവത്തിന്റെ മക്കളാണ്. நாமெல்லாம் தேவ பிள்ளைகள் தான். കർത്താവിന് നമ്മളെ കുറിച്ച് അറിയാം. கர்த்தருக்கு நம்மை பற்றி தெரியும். നല്ലപോലെ പ്രസംഗിക്കുന്നവരാ, நல்லபடியாக பிரசங்கம் செய்ய முடியும், നല്ലപോലെ പാടുന്നവരാ, நல்ல பாட்டு பாட முடியும், കൈയടിച്ച് പാടുന്നവരാ, நல்ல கை தட்டி பாடுகிறவர்கள், നല്ലപോലെ പ്രാർത്ഥിക്കുന്നവരാ. நல்லபடியாக ஜெபிக்கிறவர்கள். നമ്മുടെ പ്രവൃത്തി ശരിയല്ല, ஆனால் நம்முடைய செயல் சரியில்லை, നമ്മുടെ പോക്ക് ശരിയല്ല. நம்முடைய அந்த போக்கு அவ்வளவு சரியில்லை. നമ്മൾ യോനയുടെ മക്കളാണോ? நாம யோனாவின் பிள்ளைகளா? ഇവിടെ ഇതാ ഒരു ചോദ്യം. இது ஒரு கேள்வி. പത്രോസ് പറയാണ്, നീ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തുവാ. பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. പത്രോസ് പറഞ്ഞത് വളരെ കറക്റ്റാണ്. பேதுரு சொன்னது மிகவும் சரிதான். കർത്താവ് തിരിച്ചു പറഞ്ഞത് വളരെ കറക്റ്റാണ്. ஆண்டவர் அதற்கு பதில் சொன்னதும் சரிதான். എന്റെയും നിങ്ങളുടെയും ഉള്ളിലിരിപ്പ് അറിയാവുന്നവനാ കർത്താവ്. என்னைக்குள்ளும் உங்களுக்கு உள்ளும் அந்த உள்ளே இருக்கிறதை அறிகிறவர் கர்த்தர். സ്വഭാവം അറിയാവുന്നവനാ കർത്താവ്. நம்முடைய சுபாவத்தை அறிகிறவர் தான் கர்த்தர். അവന്റെ ദയവായ എത്രയോ വലുതാണ്. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. പക്ഷെ നീ വെറും യോന ശിമോനാണെങ്കിലും, നീ യോനയുടെ മകനാണെങ്കിലും താക്കോൽ പിടിച്ചു. இதோ நீ யோவானுடைய மகனாக அந்த இருந்த போதிலும், யோனாவின் மகனாக இருந்தாலும், இதோ உனக்கு நான் ஒரு திறவுகோலை നീ கொடுக்கிறேன். അനുസരണം കെട്ടവനാണെന്ന് എനിക്കറിയാം. நீ கீழ்ப்படியாதவன் என்று எனக்கு தெரியும். നീ ഞാൻ എത്ര നിന്നെ ഇവിടെ കൊണ്ടുവന്നാലും നീ പിന്നെയും പിന്നെയും പുറകോട്ട് പോകുന്നവനാണെന്ന് എനിക്കറിയാം. இதோ நான் உன்னை என் பக்கமாக கொண்டு வந்தாலும் நீ மறுபடியும் பின்னாக போகிறவர் என்று எனக்கு தெரியும். നമ്മുടെ സ്വഭാവം എല്ലാം കർത്താവിന് അറിയാമായിരുന്നിട്ടും ദൈവം ഇത്രത്തോളം നമുക്ക് ശുശ്രൂഷ വന്നതാണ് നമ്മളെ അനുഗ്രഹിക്കുന്നില്ല. நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருந்தோம். திரும்பவும் நமது ஊழியர்களை நம்முடைய கையிலே ஒப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, ഈ താക്കോൽ കർത്താവ് പത്രോസിന്റെ കയ്യിലോട്ട് കൊടുക്കുകയാണ്. பேதுருவின் கையிலே திறவுகோலை கொடுக்கிறார். ഇപ്പം പത്രോസ് താക്കോലൊക്കെ ഇങ്ങനെ കയ്യിൽ പിടിച്ചിട്ടുണ്ട്. இதோ பேதுரு இப்பொழுது திறவுகோல்களை கையிலே பெற்றிருக்கிறார். താക്കോലുകൾ, இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். ഒരു താക്കോലല്ല കേട്ടോ, ஒரு திறவுகோல் அல்ல. ഹിന്ദിയിലൊക്കെ പറയുന്ന താക്കോലിന്റെ ഗുഞ്ചി. அங்கே வேற பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிந்தி, தமிழ்ல എന്താണെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. பன்மை புளூரல். the keys of heaven. அங்கே தமிழ்ல 16 திறவுகோள்கள். அப்ப எத்தனையோ தாக்கோல்கள் கூட்டம் பத்ரோசிന്റെ கയ്யில் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த திறவுகோள்களின் ஒரு கொத்து திறவுகோலை, ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளான வரவெങ്കിൽ ஓரோ தாக்கோல் ஒவ்வொருத்தர் கையில் கொடுத்தாரு. ஆனா நாம இருந்தோமானா ஒவ்வொரு திறவுகோலையும் ஒவ்வொருத்தர் கையில் கொடுத்தாரு. எல்லாம் பத்ரோசிന്റെ கையிലോട്ട് கொடுத்தார். ஆனால் பேதுருவின் கையிலே அது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் கொடுத்தார். அது കഴിഞ്ഞിട്ട് കർത്താവ് പ്രകാരം പറഞ്ഞു, ഞാൻ യെരുശലേമിലേക്ക് പോകും. அதுக்கு பிறகு கர்த்தர் விதமாய் சொன்னார், நான் எருசலேமுக்கு போகிறேன். അവിടെ മൂപ്പന്മാർ എന്നെ പിടിക്കും, அங்கே மூப்பர்கள் என்னை பிடிப்பார்கள், അവരെന്നെ തല്ലും കൊല്ലും, ഞാൻ 3-ാം നാൾ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. அவர்கள் என்னை பிடித்து அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். പത്രോസ് പറയുകയാണ്, பேதுரு சொல்றாரு, நோ, வேண்டாம், അങ്ങനെയൊന്നും സംഭവിക്കാൻ പാടില്ല, அப்படி ஒன்று நடக்க கூடாது. കർത്താവ് പത്രോസിനെ വിളിച്ചത് അറിയാമോ? கர்த்தர் பேதுருவை எப்படி அழைத்தார் தெரியுமா? சாத்தானே, சாத்தானே, என்னை விட்டு போ, அப்பாலே போ. பத்ரோஸில் എന്താ പറ്റി? பேதுருவுக்கு என்ன நடந்தது? ഈ താക്കോല് കിട്ടിയപ്പോ അഹങ്കാരം കൂടി. இந்த திறவுகோல்களை பெற்ற உடனே கொஞ்சம் அகங்காரம் வந்தது. നമുക്കൊക്കെ സംഭവിക്കാൻ സാധ്യതയുള്ളതാ. இதோ நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய காரியம் அது. ദൈവം നമുക്ക് അനുഗ്രഹങ്ങൾ തരുമ്പോൾ, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, கிருபை கொடுக்கும் பொழுது, பொது பொறுப்புகள் கொடுக்கும் பொழுது എല്ലാം മറക്കും. நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். നമ്മൾ പിന്നെ കർത്താവിനെ പഠിപ്പിക്കാൻ തുടങ്ങും.
நாம பிறகு ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். கர்த்தாவின் பைபிள் கிளாஸ் இருக்காங்க, ஆண்டவருக்கு வேத பாடம் இருக்கும். அவங்களுக்கு பக்கத்துல ஏன் பாருங்க, அப்படியெல்லாம் முடியாது, நான் சொல்றது நடக்கும். பிசாசே சாத்தானே என்ன விட்டு போ, அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குறைச்சு ரொம்ப குறைஞ்சு நீ பாக்கியவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு நீ பாக்கியம், யூ பிளஸ்ட், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சாத்தானே, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முப்பாடு சொல்றாரு அப்பாலே போ சாத்தானே. ஒரு ஆளுடைய ரெண்டு சுபாவம், ஒரு ஆளுடைய ரெண்டு சுபாவம். പത്രോസ് കൺഫസ് ചെയ്യുകയാണ്, പേതുരു അറിക്കை செய்கிறார், നീ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തു, നീ ജീവനുള്ള ദേവനുடைய കുമാരനായ ക്രിസ്തു. നമ്മൾ ദൈവം നമുക്ക് വെളിപ്പെടുത്തിയത് നമ്മൾ വെളിപ്പെടുത്തുമ്പോൾ ദൈവം നമുക്ക് അനുഗ്രഹങ്ങൾ തരും. தேவன் நமக்கு வெளிப்படுத்தினதை நாம் வெளிப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ദൈവത്തോട് നമ്മൾ ഒട്ടും മറന്നിരിക്കാനായിട്ട് പാടില്ല. தேவனை ஒருபோதும் நாம் மறந்திருக்க கூடாது. നാം എന്ത് പറയുന്നോ yes Lord എന്ന് പറയാൻ നമ്മൾ തയ്യാറായിരിക്കും. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு ஆம் ஆண்டவரே என்று சொல்ல ஆயத்தமாயிருக்க வேண்டும். പത്രോസിനെ വിളിച്ചത് അതിനു വേണ്ടി, பேதுருவை அதற்காகத்தான் அழைத்தார். അങ്ങനെ പത്രോസ് ഒരുപാട് കാര്യങ്ങൾ ചെയ്തതായിട്ട് നമുക്കറിയാം. அப்படியாக பேதுரு ஏராளமான காரியங்களை செய்தார். ഒരിക്കൽ കർത്താവിനെ പിടിക്കാനായിട്ട് പടിയുമായിട്ട് ആളുകൾ പടയാളികൾ വരികയാണ്. நம்முடைய ஆண்டவரை பிடிக்கும்படியாக ஒரு தடவை அங்கே பட்டயங்களையும் ஈட்டிகளையும் எடுத்துக்கொண்டு அரிவாள்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். പത്രോസും കിടന്നുറങ്ങുക, பேதுருவும் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். ചാടി ഉണർന്നു. அங்கே திடீரென்று அவர் அப்படியே குதித்து எழுந்தார். കർത്താവ് 3 പ്രാവശ്യം പറഞ്ഞു, ഒരു വേള പോലും എന്നോട് കൂടെ ഉണർന്നിരുന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ നിങ്ങൾക്ക് പറ്റുന്നില്ല. ஆண்டவர் 3 தடவை சொன்னாரு, ஒரு மணி நேரமாவது என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதா? കർത്താവ് കുറെ ദൂരെ പോയി, கர்த்தர் கொஞ்சம் தூரம் போனார். കർത്താവ് ദൂരെ പോയി മുട്ടുകുത്തി പ്രാർത്ഥിക്കുക. ஆண்டவர் தூரமாக போய் அவர் முழங்கால் பிடிட்டு ஜெபிக்கிறார். ആ ദൂരം തമിഴിൽ എന്താ, എത്ര ദൂരം എന്നാ പറഞ്ഞേക്കുന്നത്? எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பாங்க, എത്ര ദൂരം പോയെന്നാ? எவ்வளவு தூரம்? சற்று அப்புறம், ഒരു കല്ലേറ് ദൂരത്തോളം. ஒரு கல்லறி தூரம். എന്താ ഈ ഒരു കല്ലേറ് ദൂരം? ஒரு கல்லறி தூரம்னா என்ன? 10 മീറ്റർ ദൂരം എന്ന് പറഞ്ഞായിരുന്നു എനിക്ക് മനസ്സിലായി. ஒரு 10 மீட்டர்னா நமக்கு புரியும். ഒരു 1/2 കിലോമീറ്റർ എന്ന് പറഞ്ഞാൽ എനിക്ക് മനസ്സിലായി. 1/2 കിലോമീட்டர்னா கூட புரியும். ഒരു മൈൽ എന്ന് പറഞ്ഞാലും എനിക്ക് മനസ്സിലാവും. ஒரு மைல் என்று சொன்னாலும் புரியும். ഒരു കല്ലേറ് ദൂരത്തോളം. ஒரு கல்லறி தூரம் என்று சொன்னால், അപ്പോൾ പത്രോസും കർത്താവും തമ്മിൽ ഒരു കല്ലേറ് ദൂരം. இப்பொழுது பேதுருவுக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு கல்லறி தூரம். അതിനൊരു പ്രത്യേകത, அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ഇപ്പൊ എന്റെ കയ്യിൽ ഒരു കല്ലിരിപ്പുണ്ട്, என்னுடைய கையில ஒரு கல் இருக்கு, ഞാൻ ഇവിടുന്ന് എറിയുകയാണ്. நான் இங்கே இருந்து அதை எறிகிறேன். ആ കല്ല് വീഴുന്ന ദൂരം, அந்த கல்லு கீழே விழுகிற தூரம். വരുന്നത് சுப்பிரமணியம், ഇവ സുബ്രഹ്മണ്യത്തിന്റെ കയ്യിൽ ഒരു കല്ലുണ്ടെന്ന് വെച്ചോ. சுப்பிரமணியத்துக்கு கையில ஒரு கல் இருக்கு, ഇവിടെ നിന്ന് എറിയുകയാണ്. இங்க இருந்து எறிகிறார். ഞാൻ എറിഞ്ഞതിന്റെ ഇരട്ടി പോകും, ഞാൻ എറിഞ്ഞതിന്റെ ഇരട്ടി ദൂരം കല്ല്. நான் எரிஞ்சதுக்கு விட 2 மடங்கு தூரம் போகும். കാരണം എന്നെക്കാട്ടിൽ ബോഡി ബിൽഡറാണ്, ஏன்னா என்னை விட நல்ல ஆரோக்கியம் உள்ளவர். ഇപ്പൊ ഇവിടെ ഇരിക്കുന്ന കൊച്ചു കുഞ്ഞിന്റെ കയ്യിലാ കല്ല് കൊടുക്കുക. இப்ப இங்க ஒரு சின்ன பையன் கையில ஒரு கல்லை கொடுக்குறான், അവന് എറിയുകയാണ്. அவன் எறிகிறான். അവൻ എറിയുമ്പോ ഈ പന്തി വരെ പോകും. அவன் இந்த இதுதான் கொஞ்சம் தூரம் தான் போகும். എന്താ കാരണം? அது என்ன காரணம்? ആ ദൂരം നിശ്ചയിക്കുന്നത് എന്റെ ജഡത്തിന്റെ ശക്തിയാണ്. அந்த தூரத்தை உறுதிப்படுத்துவது என்பது என்னுடைய சரீரத்தின் பலம். എന്റെ ജഡം, என்னுடைய சரீரம், അവിടെ പറഞ്ഞ ജഡമോ ബലഹീനം ആത്മാവോ ഇഷ്ടമുള്ളത്, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. നമ്മുടെ ഈ ജഡം உற்சாகம் உள்ளது. പത്രോസ് ഉറങ്ങുകയാണ്, இதோ பேதுரு உறங்குகிறார். കണ്ണിന് ഭാരമേറുകയാണ്. அங்கே அந்த தூக்க கலக்கத்தால் கண்கள் நிறைந்திருக்கிறது. എന്റെ ജഡത്തിന്റെ ശക്തി, என்னுடைய மாம்சத்தின் சரீரத்தினுடைய பலம், എന്റെ കഴിവ്, എന്റെ മിടുക്ക്, அது எந்த திறமை, என்னுடைய சாமர்த்தியம், അത്രയും ദൂരം കർത്താവ് പോകും. அவ்வளவு தூரம் கர்த்தர் போய்விடுவார். അതാണ് അവിടെ ഒരു കല്ലേറ് ദൂരം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്ന. அங்க ஒரு கல்லறி தூரம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். അത്രയും ദൂരെ ഇരുന്നിട്ട് പടയാളികൾ വന്നപ്പോ ചാടി വരികയാണ്. அவ்வளவு தூரத்திலே இருந்த பொழுது இப்பொழுது போர் வீரர்கள் வருகிறார்கள், அவர் துள்ளி எழும்புகிறார். പത്രോസ് ഉറങ്ങി എഴുന്നേറ്റ് കണ്ണൊക്കെ തിരിഞ്ഞ് ഇങ്ങനെ വരിക. அங்கே பேதுரு அப்படியே அந்த தூக்கம் விழித்து கண்ணெல்லாம் அப்படியே துடைத்து அப்படியே முடி பார்க்கிறார். உடனே வாள் எடுத்து ஒட்ட வெட்டு, அந்த உறக்கத்திலிருந்து அப்படியே வந்து ஒரு பட்டயத்தை வைத்து ஒரு வெட்டு வெட்டுகிறார். அங்கே முன்னால இருந்த அந்த போர் வீரனுடைய காது வெட்டப்பட்டது. പത്രോസ് വെട്ടിയത് കഴുത്തിനാണ്, பேதுரு
கழுத்தை தான் பார்த்து வெட்டினார். പക്ഷെ പോയത് കാതാ. ஆனால் காதுதான் போய்விட்டது. ഈ പത്രോസ് മീൻ പിടിക്കുന്ന ആളല്ലേ. இந்த பேதுரு மீன் பிடிக்கிறது தானே. ആ മീനെ ക്ലീൻ ചെയ്യുമ്പോ ആദ്യം ചെവി மீனை எப்படி சுத்தம் பண்ணுவாங்க? முதல்ல காதைத்தான் வெட்டுவாங்க. അതിന്റെ ആ ചെവിളപ്പൂവാ ആദ്യം വെട്ടി കളഞ്ഞത്. அதனுடைய அந்த செதில் தான் வெட்டப்படும். പാട് വെറുതെ കൊണ്ട് നടക്കില്ല. இந்த பட்டயத்தை வச்சுட்டு சும்மா நடக்கிறது അറിയത്തില്ല. அந்த பட்டயத்தினாலே வெட்டவும் தெரியாது. എന്തിനാ കൊണ്ടുപോകുന്നതെന്ന് പോലും അറിയത്തില്ല. அதை ஏன் கொண்டு போகிறார் என்று தெரியாது. அந்த மனிதனுடைய காது வெட்டினான். കർത്താവിനെ ക്രൂശിച്ച ആ ഗോൽഗോഥായിൽ 3 കുരിശുണ്ടായിരുന്നു. 2 കള്ളന്മാർ നടുവിലാ കർത്താവ്. അതിൽ ഒരുത്തന്റെ ക്രൂശിൽ, ഒരു കള്ളന്റെ ക്രൂശിൽ ഈ പത്രോസ് കിടക്കേണ്ടതാണ്. இதோ அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருக்கு இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் சிலுவையிலே கல்லர்கள் அறையப்பட்டார்கள். அதுமாய் 3 சிலுவைகள், நடு சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொங்குகிறார். அதிலே ஒரு பக்க சிலுவையிலே இந்த பேதுரு அறையப்பட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? காது போயவன் மகாபுரோகிதന്റെ பிரைவேட் செக்ரட்டரி. இந்த காது வெட்டப்பட்டவன் அந்த பிரதான ஆசாரியனுடைய தனிப்பட்ட அந்த காரியதரிசி. பிரைவேட் செக்ரட்டரி யாருக்கு முன்னே வருக. அங்கே அந்த ஆசாரியனுடைய அந்த தனிப்பட்ட அந்த செயலாளர், அந்த செக்ரட்டரி முன்னால வர்றார். அங்க கூட யூதாவும் இருக்கிறார். அங்கே கர்த்தரை அவர் முத்தம் செய்யும் பொழுது இங்கே அவர்கள் வந்து கர்த்தரை பிடிக்க வருகிறார். இங்க பேதுரு பார்த்த பொழுது யூதாவும் நிக்கிறான், போபியரும் நிக்கிறாங்க. யார வெட்டுறதுன்னு தெரியல, எடுத்து ஒரே வெட்டு. கர்த்தருக்கு விஷயத்தை புரிந்து கொண்டார். ஆண்டவர் அந்த மனிதனுடைய காதை தொட்டு சுகமாக்கினார். பேதுருக்கு ஒண்ணுமே முடியல, ஒண்ணும் தெரியல. கொஞ்ச வருஷத்துக்கு பிற்பாடுதான் பவுலுக்கு இந்த விஷயம், பேதுருக்கு இந்த விஷயம் புரிந்தது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா. அந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறாரே அந்த வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் എന്നെ ഇറക്കി എന്നെ ജീവനോടെ സൂക്ഷിച്ച ഒരു കർത്താവ് ഉണ്ടല്ലോ. இதோ என்னை அந்த சிலுவைக்கு போக விடாமல் அங்கே இருந்து கீழே இறக்கி என்னை பாதுகாத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார் அல்லவா, அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் என்று அதை நினைத்து பேதுருவினுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறுகிறது. கர்த்தாவினை பத்ரோஸ் தள்ளிப்போம். பேதுரு கர்த்தரை மறுதலித்தார். 3 പ്രാവശ്യം തള്ളിപ്പറഞ്ഞു. 3 தடவை மறுதலித்தார். ആ തള്ളി പറഞ്ഞിട്ട് എവിടെ പോയെന്നൊന്നും നമുക്കറിയില്ല. அவிதமாய் மறுதலித்து விட்டு பிற்பாடு எங்க போனான் என்று தெரியாது. கர்த்தர் പറഞ്ഞതാ, நீ என்னை தள்ளி പറയും. ஆண்டவர் சொன்னார் ஏற்கனவே, நீ என்னை மறுதலிப்பாய். பத்ரோസിന് പറഞ്ഞാ മതിയായിരുന്നു, தள்ளி പറയോ இல்லையோ എന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. பேதுருவுக்கு இப்படி சொன்னால் போதுமாக இருந்தது. ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா. പക്ഷേ பத்ரோஸ் പറഞ്ഞது, ഞാൻ தள்ளி പറയില്ല, சத்தியம். ஆனால் பேதுரு என்ன சொன்னார்? நான் அப்படி ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், இது சத்தியம். പക്ഷെങ്കിൽ പത്രോസ് തള്ളി പറഞ്ഞു. ஆனால் பேதுரு மறுதலித்தான். 3 പ്രാവശ്യം. 3 தடவை. എത്രയോ തവണ നമ്മൾ കർത്താവിനെ മറന്നു പോയിട്ടുണ്ട്. எத்தனையோ முறை நாம் கர்த்தரை மறந்திருக்கிறோம். കർത്താവ് കെട്ടപ്പെട്ടവനായിട്ട് 5 കോടതികളിൽ 6 തവണ മാറി മാറി വിധിക്കപ്പെടുവാൻ ഹന്നാവിന്റെയും കയ്യഫാവിന്റെയും പീലോത്തൗസിന്റെയും ഈ കോടതികളിൽ മാറി മാറി പാതിരാത്രിയിൽ കർത്താവ് സഞ്ചരിച്ചു കൊണ്ടിരിക്കുക. அங்கே பாதி ராத்திரியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டவராக 5 நீதிமன்றங்களிலே அன்னா, காய்பா, பிலாத்து ஆகியோரின் அரண்மனையிலே விசாரணைக்காக அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கே இப்போது பேதுரு தூர அவர் நின்று கொண்டிருக்கிறார். ഞാൻ തള്ളി പറഞ്ഞുകൊണ്ടല്ലേ ഈ കർത്താവ് ഈ തള്ള അല്ലെങ്കിൽ ഈ ഇങ്ങനെ ഈ കെട്ടപ്പെട്ടവനായിട്ട് പോകും. இதோ நான் மறுதலித்தபடியினால் தானே கர்த்தர் விதமாய் கட்டப்பட்ட நிலைமையிலே போகிறார். കർത്താവ് കെട്ടപ്പെട്ടവനായിട്ട് നടന്നുപോയി. கர்த்தர் கட்டப்பட்டவராக நடந்து போகிறார். പത്രോസ് ഇരുന്ന ആ സ്ഥലത്ത് കർത്താവ് വന്നു, ഏതാണ്ട് സ്ട്രെയിറ്റ് ആയിട്ട് വന്നു. இதோ பேதுரு இருந்த இடத்துக்கு பக்கத்திலே கர்த்தர் வந்தார். പത്രോസ് അവിടെ ഉണ്ടെന്ന് കർത്താവിനെ ദൂരെ വെച്ചേ അറിയാം. இதோ பேதுரு அங்கே இருக்கிறார் என்று கர்த்தர் தூரத்திலேயே பார்த்தார். இதோ கர்த்தர் இந்த பக்கத்திலே வந்த பொழுதும் பேதுரு அங்கே நிற்கிறார் என்று அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் பார்க்கவில்லை.
கர்த்தர் கொஞ்சம் முன்னாலே போனார். പക്ഷെ ഒത്തിരി കർത്താവിന് പോകാൻ പറ്റില്ല. ஆனால் கர்த்தர் ரொம்ப தூரம் போக விரும்பவில்லை, முடியவில்லை. ലൂക്കോസ് പറയുന്നത് കർത്താവ് തിരിഞ്ഞ് അവനെ നോക്കിയത്. அங்கே லூக்கா எழுதுகிறார், கர்த்தர் அவரை திரும்பி பார்த்தார். ഞാനത് വായിച്ചിട്ട് ഞാൻ കരഞ്ഞിട്ടുണ്ട് പ്രിയമുള്ളവരെ. ஏதோ பிரியமானவர்களே, அதை வாசித்து நான் அழுதிருக்கிறேன். ഒത്തിരി നമ്മളെ വിട്ട് പോകത്തില്ല കർത്താവ്. நம்மை விட்டு தூரமாய் அதிக தூரம் ஆண்டவர் போக மாட்டார். മനസ്സലിവുള്ള ഒരു കർത്താവാണ്. மன உருக்கம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். നമ്മുടെ ഭാഗത്തെ കുറവുകൾ കണക്കിടാതെ നമ്മളെ തിരിഞ്ഞു നോക്കുന്ന ഒരു കർത്താവാണ്. நம்முடைய பகுதி, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை கணக்கெடுக்காமல் நம்மை திரும்பி பார்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இப்பொழுது பேதுருவின் கண்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கண்களும் சந்தித்தன, அவைகள் உடைந்தன. നമ്മൾ വായിക്കുന്നത് അവൻ പുറത്തു പോയി അതിദുഃഖത്തോടെ പൊട്ടിക്കരഞ്ഞു എന്നാണ്. நாம வாசிக்கிறோம், மிகுந்த துக்கத்தோடு அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அவன் பொட்டிக்கரஞ்சு, அவன் மனம் கசந்து அழுதான். He wept bitterly. அவன் தன்னைத்தானே அடித்துக் கொண்டு அழுதான். അതാണ് ആത്മതപനം എന്ന് പറയുന്നത്. அதுதானே ஆத்ம தபனம். അവൻ പൊട്ടിക്കരഞ്ഞു, அவர் அழுதான், மனம் கசந்து அழுதான். തൻ മനസ്സാന്തരപ്പെട്ടോ എനിക്കറിയില്ല. அவர் மனம் திரும்பினாரா தெரியாது. കർത്താവിനെ ക്രൂശിച്ച സമയത്തൊക്കെ പത്രോസ് എവിടെയാണെന്ന് നമുക്കറിയില്ല. ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பொழுது பேதுரு எங்கே இருந்தார் என்று தெரியவில்லை. കർത്താവിനെ അടക്കിയ സമയത്ത് പത്രോസ് എവിടെയാണെന്ന് നമുക്കറിയില്ല. ஆண்டவரை அடக்கம் பண்ண நேரத்தில் பேதுரு எங்கே இருந்தார் என்று தெரியவில்லை. അരിമത്തിയിലെ യോസേഫിനും നിക്കോദിമോസിനും പകരം പത്രോസ് അല്ലായിരുന്നു അവിടെ വേണ്ടത്. அங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் அவர்களை தவிர பேதுருதானே அங்கே இருந்திருக்க வேண்டும். പത്രോസ് അല്ലേ ഒന്നാമൻ, பேதுருதானே முதன்மையானவன். അവനല്ലേ എല്ലാം കൊടുത്തിരിക്കുന്നത് ദൈവം. அவனுக்கு தானே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ശിഷ്യന്മാരിൽ പ്രധാനിയല്ലേ അവൻ. அவன் சீசர்களில் பிரதானமானவன் அல்லவா? ഇപ്പൊ എവിടെ? எங்கே? ദൈവം നമ്മളെ പലപ്പോഴും ഇതുപോലെ ആഗ്രഹിച്ച് ദൈവം പരതിയിട്ടുണ്ട്. ஏதோ தேவன் இது போல நம்மை எதிர்பார்த்தவராக அவர் பரிதவித்திருக்கிறார். நாம் எங்கே போனோம்? പക്ഷെ ഞാൻ ചെയ്യുന്നില്ലെങ്കിൽ വേറൊരു വ്യക്തിയെ കൊണ്ട് കർത്താവ് അത് ചെയ്യിക്കും. ஆனால் நான் செய்யாத பட்சத்திலே வேறொரு நபரை கொண்டு ஆண்டவர் செய்வார். പക്ഷെങ്കിൽ നമ്മുടെ കർത്താവ് അടക്കപ്പെട്ടു, ഉയർത്തെഴുന്നേറ്റു. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ഇവിടെ കർത്താവ് ഞായറാഴ്ച അധികാലത്ത് കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റു. இங்கே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். നമ്മുടെ കർത്താവിന് സുഗന്ധവർഗം അർപ്പിക്കാൻ വേണ്ടി സ്ത്രീകൾ அதிகாலத்து கர்த்தாவிന്റെ கல்லறையிലേക്ക് போகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக சில ஸ்திரீகள் அதிகாலையிலே ஆயத்தமாக கல்லறைக்கு போகிறார்கள். கர்த்தாവ് ആ സ്ത്രീകൾക്ക് പ്രത്യക്ഷമാണ്. அந்த ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் தரிசனமானார். ആർക്കാന്നുള്ളത് നമുക്ക് ചിന്തിക്കാം. யாருக்காக, யாருக்கு தரிசனமானார் என்பதை சிந்திக்கலாம். അവർ മടങ്ങി വന്ന് ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞു, കർത്താവ് അവിടെ ഇല്ല, കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റു. அவர்கள் திரும்பி வந்து சீசரிடத்தில் சொன்னார்கள், கர்த்தர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அது பத்ரோசிന്റെ ഹൃദയത്തിൽ ഒരു വലിയ ചലനം ഉണ്ടാക്കി. அது பேதுருடைய இருதயத்திலே மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தினது. പത്രോസ് ഓടാൻ തുടങ്ങി. பேதுரு ஓடினான். കൂടെ യോഹന്നാൻ അപ്പോസ്തലനും ഉണ്ട്. அவரோடு கூட யோவான் அப்போஸ்தலனும் இருக்கிறார். വേറെ ആരും കൂടെ ഓടാനില്ല. வேறு ஒருவரும் கூட ஓடுவதற்கு இல்லை. ചെറുപ്പക്കാരും ഒരു പ്രായമുള്ളയാൾ, ஒரு வாலிபனும் ஒரு வயதானவரும். ആ ശിഷ്യന്മാരുടെ കൂട്ടത്തിൽ ഏറ്റവും ഇളയാൾ യോഹന്നാൻ, പ്രായം കൂടിയ പത്രോസ്. அந்த சீசர்கள் கூட்டத்திலே மிகவும் குறைந்த வயதுள்ளவர் யோவான், அதிக வயதுள்ளவர் பேதுரு. രണ്ടുപേരും ഓടുകയാണ്. இரண்டு பேர் ஓடுகிறார்கள். யோഹന്നാൻ അവിടെ ചെന്നു. முதல்ல யோவான் அங்கே போகிறார். പത്രോസ് കുറച്ച് പുറകിലായി പോയി. பேதுரு கொஞ்சம் பின்னாலே போனார். അവർ രണ്ടുപേരും ക്രിസ്തുവിനെ കണ്ടില്ല. ரெண்டு பேரும் கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. അവര് കാണാനാണ് തിരിച്ചു പോയത്. அவர்கள் காண முடியாமல் திருப்பி வந்து விட்டார். പക്ഷെങ്കിൽ മഗ്ദലക്കാരത്തി മറിയ, ஆனால் மகதலேனா மரியாள் அங்கே நின்றாள். അവള് പറയാണ്, ഞാൻ എന്റെ കർത്താവിനെ കാണാൻ ഇവിടുന്ന് പോവില്ല. அவள் சொல்லுகிறாள், என் கர்த்தரை பார்க்காமல் இங்கே இருந்து நான் போக மாட்டேன். അതാണ് ഇന്നലെ നമ്മൾ ചിന്തിച്ച ഹൃദയ നിർണയം. அதுதானே நேற்று தினத்தில் யோசித்த அந்த இருதயத்திலே ஒரு நிலை, உறுதியான தன்மை. നമ്മൾ ചിന്തിക്കും, കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റല്ലോ, ഈ മഗ്ദലക്കാരത്തി പറയുകയാണ്, എനിക്ക് എന്റെ കർത്താവിനെ കാണണമെന്ന്. அங்கே நாம யோசித்தோம், கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் என்று சொல்கிறாள், அவரை பார்க்காமல் நான் போக மாட்டேன். നമ്മളെങ്ങനെ അവിടെ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ ഈ മഗ്ദലക്കാരത്തിയോട് പറഞ്ഞു, നീ എന്തോ മണ്ടിയാ, நாமெல்லாம் அங்க இருந்திருந்தால் சொல்லிப்போ, நீ என்ன பைத்தியக்காரியா, നീ എന്തോ ഫൂളിഷ് വുമനാണ്, കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റ് പോയി, പിന്നെ എന്തിനാ നീ ഇവിടെ കരഞ്ഞോണ്ട് നിൽക്കുന്നേ? ஆண்டவர் உயிர்த்தெழுந்து போய்விட்டார், நீ ஏன் வீணாக அழுது கொண்டு இங்கே நிற்கிறாய்?
അവള് പറയുക എനിക്ക് എന്റെ കർത്താവിനെ കാണണം. அவள் சொல்லுகிறாள், என் தேவனை என் கர்த்தரை நான் பார்க்க வேண்டும், ഞാൻ കണ്ടിട്ടേ പോകത്തുള്ളൂ. நான் அவரை பார்த்த பிற்பாடுதான் போவேன். അവൾക്ക് വേറൊരു പ്രത്യേകത ഉണ്ടായിരുന്നു. அவளுக்கு இன்னொரு சிறப்பு இருந்தது. എന്തായിരുന്നു അറിയാം? என்ன தெரியும்? சகோதரிகள் சொல்லுங்க. மரியாள் மகத்திலே நாம் மரியாளுக்கு മറിയയ്ക്ക് വേറൊരു പ്രത്യേകത ഉണ്ടായിരുന്നു. அங்கே நின்று கொண்டது மரியாளுக்கு இன்னொரு சிறப்பு இருந்தது. 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். അതൊക്കെ ഉണ്ട്. அதெல்லாம் சரிதான். അവൾ കരഞ്ഞും കൊണ്ട് അവിടെ നിന്നു. அங்கே அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தார். അതൊരു പ്രത്യേകതയാ. அது ஒரு சிறப்பு. കരഞ്ഞും കൊണ്ട് നിൽക്കുകയാ, എനിക്ക് എന്റെ കർത്താവിനെ കാണണം. அதோ நான் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அழுது கொண்டு இருக்கிறார். നമ്മുടെ കർത്താവ് കള്ളനോട് പറഞ്ഞു, ഇത് നീ എന്നോട് കൂടെ പ്രതീക്ഷയിൽ. நம்முடைய ஆண்டவர் அந்த ஒரு பக்கத்து கள்ளனிடத்திலே சொன்னால், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். അതായത് താഴെ പർദീസയിലേക്കാണ് കർത്താവ് പോയിരിക്കുന്നത്. அங்கே கீழே பரதீசிக்கு கர்த்தர் போயிருக்கிறார். അവിടെ അടിയിലെ കുഴിയുണ്ട്. அங்கே அந்த 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 அடி இல்லாத ஒரு குழி இருக்கிறது, தாழ்ந்த பாதாளம். ഇപ്പുറത്ത് അബ്രഹാമിന്റെ മടിയുണ്ട്. இந்த பகுதியிலே அபிரகாமின் மடி இருக்கிறது. അവിടെ പഴയ നിയമ വിശുദ്ധന്മാരുടെ ആത്മാക്കൾ അവിടെ ഉണ്ട്. அங்கே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருக்கிறது. അവിടേക്കാണ് കർത്താവ് മരിച്ചിട്ട് പോയത്. அங்கேதானே கர்த்தர் மரித்த பிற்பாடு போனார். ഇപ്പോൾ ഞായറാഴ്ച രാവിലെ, இன்றைக்கு அதிகாலை, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே മറിയവിടെ കാത്തിരിക്കുകയാണ്. மரியாதையை காத்துக் கொண்டிருக்கிறார். അവിടെ പഴയ നിയമ വിശുദ്ധന്മാരുടെ ആത്മാക്കളുമായിട്ട് കർത്താവ് 3ാം സ്വർഗ്ഗത്തിലേക്ക് പോകുന്ന വഴി, அங்கே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் 3ஆம் வானத்துக்கு போகிறார். പിതാവായ ദൈവത്തിന്റെ അടുക്കിലേക്ക് താൻ പോവുകയാണ്. அங்கே பிதாவாகிய தேவனிடத்துக்கு போகிறார். മഹാബലിയുടെ നാട്ടിലേക്ക് പോകുന്നത് പോലെ, இதோ மகா பிரதான ஆசாரியன் மறுரதுக்கு ஒருமுறை போகிறது போல, അവിടെ ഇതാ ഈ വീട്ടിൽ മറിയ കരഞ്ഞുകൊണ്ട് നിൽക്കുക, എനിക്ക് എന്റെ കർത്താവിനെ കാണണം. இந்த இடையிலே மரியாள் அழுது கொண்டு நிற்கிறாள், என் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். നമ്മൾ ചിന്തിക്കുന്ന പോലെ കർത്താവ് പറയണം, ഞാൻ ഇപ്പോൾ പിതാവിന്റെ അടുക്കൽ വലിയൊരു ദൗത്യ നിർവഹണത്തിന് വേണ്ടി പോവുകയാണ്. இதோ அங்கே கர்த்தர் இப்பொழுது மிக பெரிதான ஒரு உத்தரவாதத்தை நிறைவேற்றும்படி பிதாவினிடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். ഞാൻ പോയി കഴിഞ്ഞിട്ട് വന്നവർക്ക് മറിയയ്ക്ക് പ്രത്യക്ഷമാവാം. நான் போய் வந்த பிற்பாடும் மரியாளுக்கு தரிசனமாகிறேன், அப்படி சொல்லவில்லை. തന്റെ മക്കൾക്ക് കർത്താവ് കൊടുക്കുന്ന ഇമ്പോർട്ടൻസ്, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம், அவ்விதமாய் அவர் போகிற வழியிலே மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமானார். അവൾ കർത്താവിന്റെ കാലിൽ വീണ് നമസ്കരിക്കാൻ തുടങ്ങിയത്, കർത്താവിനെ പിടിക്കാൻ തുടങ്ങി. அவள் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து அவரை வணங்க ஆரம்பித்தார். அவருடைய பாதங்களை பிடிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தொடாதே, நான் பிதாவிடத்துக்கு போகிறேன், நான் போவேன், நான் திரும்பி வருவேன், அப்பொழுது நீ என்னை தொடலாம். സന്ധ്യക്ക് വന്നു കേട്ടോ. அப்பொழுது மறுபடியும் மாலையில வந்தார். ഞാൻ പറയുന്നത് അങ്ങോട്ട് പോകുന്ന വഴിക്ക് അവർക്ക് പ്രത്യക്ഷനായി. இதோ அவ்விதமாய் பரலோகத்துக்கு போகிற வழியிலே தேவன் அந்த மரியாளுக்கு பிரத்யட்சமானார். എനിക്കും നിങ്ങൾക്കും ദൈവം തരുന്ന ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. പൗലോസിന്റെ അടുത്തൊക്കെ കർത്താവ് നിന്നിട്ട് ഭയപ്പെടേണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. இதோ பவுலுக்கு பக்கத்திலே கர்த்தர் நின்று கொண்டு பயப்படாதே என்று சொல்லுகிறார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏകാന്തരാകുന്ന ചില നിമിഷങ്ങളുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையிலே தனிமைப்படுத்தப்படுகிற சில நிமிடங்கள் வருகிறது. ഭർത്താവോ ഭാര്യയോ പക്ഷേ നമ്മളെ വിട്ടു പോയേക്കാം. இதோ மனைவியோ புருஷனோ நம்மை விட்டு போகலாம். അപ്പനും അമ്മയും ഉണ്ടെങ്കിലും നമ്മൾ ഏകരായി മാറുന്ന ചില നിമിഷങ്ങൾ വന്നേക്കാം. தகப்பனும் தாயும் இருந்தாலும் கூட நாம் தனிமையிலே விடப்படுகிற சில நிமிடங்கள் வரக்கூடும். നമ്മൾ കണ്ണീരോടുകൂടെ നമ്മൾ ദൈവത്തെ വെച്ച് പ്രാർത്ഥിക്കുന്ന ചില നിമിഷങ്ങൾ ഉണ്ടാവാം. நாம் கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி ஜெபிக்கிற நேரங்கள் இருக்கலாம். കർത്താവ് നമ്മളോട് കൂടെ இருக்கார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ഞാൻ ഈ പറഞ്ഞ കാര്യങ്ങളൊക്കെ നിങ്ങൾ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 20-ാം അധ്യായത്തിലും 21-ാം അധ്യായത്തിലുമുണ്ട്. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் யோவான் சுவிசேஷம் 20-ஆம் அதிகாரத்திலும் 26-ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. പെട്ടെന്ന് നോക്കിയേ, நீங்கள் வேகமாக பாருங்கள். 20-ാം അധ്യായം 1-ാം വാക്യം, 20வது அதிகாரம் முதல் வசனம். ആഴ്ചവട്ടത്തിന്റെ 1-ാം നാൾ,
வாரத்தின் முதலாம் நாள். എന്തായിരുന്നു ആഴ്ചവട്ടത്തിന്റെ ഒന്നാം നാളിന്റെ പ്രത്യേകത? வாரத்தின் முதல் நாள்ல என்ன ஒரு காரியம் இருந்தது? രാവിലെ ഇരുട്ടുള്ളപ്പോ. காலையில் அதிக இருட்டோடு. രാവിലെയാണ് ഇരുട്ടുണ്ട്. ஆனா காலைதான் அதிக இருட்டு இருக்கு. അതായത് ഇരുട്ട് മാറി പ്രകാശം വരുന്ന ഒരു ദിവസമാണ് ആഴ്ചവട്ടത്തിന്റെ ഒന്നാം നാൾ. அது அவிதமாய் ஒரு இருள் நீங்கி ஒரு பிரகாசம் உதிக்கிற வருகிற ஒரு நாள் வாரத்தின் முதல் நாள். ആ ഇരുൾമറ മാറി പ്രകാശം വരുന്ന ഒരു ദിവസം. நம்முடைய வாழ்க்கையிலே இருள் நீங்கி பிரகாசம் வருகிற ஒரு நாள். ഇവിടെ ഇരിക്കുന്ന അനേകരുടെ ജീവിതത്തിൽ ഇന്ന് ചില അന്ധകാരം മാറി പ്രകാശമയമായി മാറിക്കൊണ്ടിരിക്കുക. ദൈവവചനത്തിന് മുമ്പായി தேவவசனத்துக்கு முன்பாக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த இருள் நீங்கி பிரகாசம் வந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் വാക്യം. 11வது வசனம். മറിയ കല്ലറയ്ക്കൽ പുറത്ത് കരഞ്ഞുകൊണ്ട് നിൽക്കുകയാണ്. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அவருடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறுகிறார். இப்பொழுது அவருடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறுகிறது. நம்ம ஆராதனையில் நமக்கு கண்ணீர் உண்டாയിരുന്നു. நம்முடைய ஆராதனையிலே கண்ணீர் நமக்கு இருந்தது. இப்ப தெய்வவசனம் கேட்கும்போது நம்முடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறுகிறார். இப்ப தேவவசனத்தின் கேட்கும் பொழுது அதன் மூலமாக கண்ணீர் சந்தோஷமாய் மாறுகிறது. அதுதானே வாரத்தின் முதல் நாளுடைய ஒரு சிறப்பு. 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யூதர்களுக்கு பயந்ததினாலே சீஷர்கள் அவர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்கிறார். பயம் மாறி சமாதானம் வருகிற ஒரு திவசமான ஆഴ്ചവട്ടത്തിന്റെ ഒന്നാം ദിവസം. பயம் நீங்கி சமாதானம் வருகிற ஒரு நாள் தான் வாரத்தின் முதல் நாள். அங்கே பயத்திலிருந்து ஒரு சந்தோஷம். எத்தனையோ பேர் பயந்து இருப்போம். எத்தனையோ பேர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பயம் மாறட்டே, கர்த்தாவினோடு பக்தியும் பெருமானுமாய் மாறட்டே. இதோ உங்களுடைய பயம் நீங்கி கர்த்தரிடத்திலே பயமும் பக்தியும் கனமும் உடையவர்களாக நீங்கள் மாறுங்கள். 26வது வாக்கியம். 26வது வசனம். 8 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് 8 நாளைக்கு பின்பு അടുത്ത ഞായറാഴ്ച அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ശിഷ്യന്മാർ അകത്ത് പിന്നെയും കൂടിയിരിക്കുകയാണ്. சீஷர்கள் உள்ளே மறுபடியும் கூடியிருக்கிறார்கள். കഴിഞ്ഞ ആഴ്ച ഇല്ലാതിരുന്ന ഒരാള് ഈ ആഴ്ചയുണ്ട്. கடந்த வாரம் இல்லாத ஒரு நபர் இந்த வாரத்திலே வந்திருக்கிறார். ഒരാളില്ലായിരുന്നു കഴിഞ്ഞ ആഴ്ച. கடந்த வாரத்திலே ஒருவர் இல்லை. ആരായിരുന്നു? அவர் யாரு? ஆமா. കഴിഞ്ഞ ആഴ്ച എന്താ വരാഞ്ഞ്? இதோ கடந்த வாரம் ஏன் வரல? കഴിഞ്ഞ ആഴ്ച വരാഞ്ഞ് കുറെ പേര് പിടികൊണ്ടിരിക്കും. கடந்த வாரம் வராதவங்க கொஞ்சம் பேருக்கு இருக்கீங்க. சகோதரியே ஏன் வரல? അറിയത്തില്ല, தெரியாது. എന്തോ കാരണം കൊണ്ട് വന്നില്ല. ஏதோ ஒரு காரணம் வரல. എന്ത് തോമസ് വരാഞ്ഞ എന്താ? ஆனா தாமஸ் ஏன் வரல? തോമസ് വരാഞ്ഞതിന് ചില കാരണമുണ്ട്. தோமா வராததுக்கு காரணம் இருக்கு. പുള്ളിയുടെ പേര് തന്നെ ഡൗട്ടിംഗ് തോമസ്. அவருடைய பேருதானே சந்தேக தோமா. സംശയം, சந்தேகம், ഉറപ്പില്ല, உறுதி இல்லை. ഈ ഉറപ്പില്ലാത്തതുകൊണ്ടാണ് നമ്മൾ ഈ ഞായറാഴ്ച മിസ് ചെയ്യുന്നത്. இந்த உறுதி இல்லாதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை വിശ്വാസം പോരാ. நம்ம கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசம் இன்னும் போதவில்லை. கான்பிடன்ஸ் இல்ல. அதாவது கர்த்தர் பேரிலே ஒரு நம்பிக்கை, பூரண நம்பிக்கை இல்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நபர் இல்லை அல்லவா? ஆண்டவர் நடுவில் வந்தார். அங்கே அவருடைய கைகளையும் விலாவையும் காண்பித்தார். அவர்களுக்கு சமாதானம் தந்தார். നിങ്ങളെ അയക്കുകയാണ്. ദൈവം അവരെ അയച്ചതുപോലെ ഇപ്പൊ ഞാൻ നിങ്ങളെ അയക്കുന്നു എന്ന് പറഞ്ഞ് സെൻഡ് ഓഫ് കൊടുത്തു. இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆவியானவர் உங்களை அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் என்று அங்கே ஒரு அனுப்புதலும் செய்தார். டெம்பரரி ஆയിട്ട് പരിശുദ്ധാത്മാവിനെ കൊടുത്തു. அங்கே தற்காலிகமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பாவங்கள் நீங்கள் மோசிக்கிறீர்களோ அவருக்கு மோசிக்கப்பட்டிருக்கும் அதிகாரம் கொடுத்து. இவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று அதிகாரத்தை கொடுத்தார். ഇതൊന്നും ആർക്കും കിട്ടിയില്ല. இது ஒண்ணு எதுக்கு யாருக்கு கிடைக்கல? தோமாவுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அவர் ஞாயிற்றுக்கிழமை வரல. ഞായറാഴ്ച മിസ് ചെയ്താൽ നഷ്ടം മോഹൻദാസ് സഹോദരനോ അല്ലെങ്കിൽ വേറെ സഹോദരനോ അല്ല, നിങ്ങൾക്ക് നഷ്ടം. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தவற விட்டால் அந்த அதற்கான நிலைமையிலே நஷ்டம் சகோதரர் மோகன்தாஸுக்கு அல்ல, உங்களுக்கு தான். നഷ്ടപ്പെടുത്തരുത്.
நீங்கள் தயவு செய்து இழந்து விடாதீர்கள். ബാക്കി ആ ശിഷ്യന്മാരിൽ ഓരോരുത്തർ തോമാസിന്റെ അടുക്കൽ அந்த சீடர்கள் எல்லாரும் தோமாவிடத்துல போனார்கள். അവനെ കണ്ടുപിടിച്ചു. அவரை கண்டுபிடிச்சாங்க. അവരെല്ലാം പറഞ്ഞു ഞങ്ങൾ കർത്താവിനെ കണ്ടു. அவங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க ஆண்டவரை கண்டோம். எங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது தெரியுமா? അടുത്ത ഞായറാഴ്ച ആയപ്പോൾ ഈ പുള്ളി മാനസാന്തരപ്പെട്ട് ഞായറാഴ്ച மறு ஞாயிற்றுக்கிழமை இந்த நபர் மனம் திரும்பி வந்துட்டார். ആ ഞായറാഴ്ച കർത്താവ് വരേണ്ട ഒരു ആവശ്യമില്ല. அந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் வர வேண்டிய அவசியமே இல்ல. 8 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് കർത്താവ് പിന്നെയും വന്നു. ஆனா 8 நாளைக்கு பிற்பாடு கர்த்தர் மறுபடியும் வந்தார். மறுபடியும் மறுபடியும் ആർക്ക് വേണ്ടി? யாருக்காக? എന്ത് കറക്റ്റായിട്ട് അവരെ പറയുന്നില്ല. തോമാസിന് വേണ്ടി, தோமாவுக்காக. അവന് വേണ്ടി മാത്രം, அவனுக்காக மட்டும். നമ്മളെ മറക്കുന്ന കർത്താവല്ല നമ്മുടെ കർത്താവ്. நம்முடைய ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. അവന്റെ സംശയമെല്ലാം ഒന്ന് മാറി. அங்கே அவனுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போய் കർത്താവ് പറഞ്ഞു നിന്റെ കൈയുടെ വിരലിലൂടെ നീട്ട്. ஆண்டவர் சொன்னாரு உன்னுடைய விரலை நீ நீட்டு. എന്റെ ഈ ഹോളുണ്ടല്ലോ ഒന്നില്ലേ, என்னுடைய இந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட துளையிலே நீ உன் விரலை விட்டு பார். എന്റെ വിലാപ്പുറത്ത് കൈയ്യിട്. என்னுடைய விழாவிலே உன் கையை போடு. നീ ഡൗട്ടിംഗ് തോമസ് അല്ലേ? நீ ஒரு சந்தேகம் பிடித்தவன் தானே. അവൻ അങ്ങോട്ട് നീട്ടേണ്ട കൈ അവനവന്റെ ചങ്കത്തടിച്ചിട്ട് പറയാണ് എന്റെ കർത്താവ് എന്റെ ദൈവമേ. அவன் அந்த ஆண்டவருடைய பக்கமாக நீட்ட வேண்டிய கையை உடனடியாக தன் மார்பிலே அடித்துக் கொண்டு என் தேவனே என் ஆண்டவரே என்று கதறினார். കർത്താവിന്റെ വിലാപ്പുറത്ത് കൈ ഇടേണ്ടതായിരുന്നു, ഇട്ടില്ല. അവന്റെ സംശയം മാറി അതിന് മുമ്പ് തന്നെ. ஏதோ அவன் கர்த்தருடைய விழாவிலே அவன் கையை போட வேண்டியதாக இருந்தது, அதை நீட்டினான். ஆனால் அதற்குள்ளாக அவன் சந்தேகம் தீர்ந்தது. ഞായറാഴ്ചയുടെ അടുത്ത പ്രത്യേകത, നിങ്ങളുടെ സംശയങ്ങളെല്ലാം മാറി എന്ത് ക്ലിയർ ആകുന്ന ഒരു ദിവസം എന്നറിയാമോ? ഞായറാഴ്ച. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் நீங்கள் வருவீர்களானால் உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் தெளிவடைவீர்கள். 21-ാം അധ്യായം 1-ാം വാക്യം. 21வது அதிகாரம் 1 வசனம். மறுபடியும் എന്തിനാ പിന്നെ പ്രത്യക്ഷമാകും പോലെ? இப்ப மறுபடியும் ஏன் தரிசனமாகிறார்? ആ പിന്നെയും എന്ന് പറഞ്ഞാൽ നെക്സ്റ്റ് സൺഡേ. அது மறுபடியும் என்று சொன்னால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ഞായറാഴ്ച രാവിലെ പത്രോസ് പറയാൻ ഞാൻ മീൻ പിടിക്കാൻ പോവാ. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில பேதுரு சொல்றாரு நான் மீன் பிடிக்க போகிறேன். யோனയുടെ மகனாയ சீமோனே എന്ന് വിളിച്ചതിന്റെ അർത്ഥം മനസ്സിലായോ? யோனாவின் மகனாகிய சீமோனே என்று ஆண்டவர் கூப்பிட்டதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருச்சா? சும்மா പറഞ്ഞൊന്നുമല്ല, சும்மா ஒண்ணும் சொல்லல. എനിക്കറിയാം ഇവനെ, எனக்கு இவனை தெரியும். ഞായറാഴ്ച രാവിലെ പത്രോസ് പറയാൻ ഞാൻ മീൻ പിടിക്കാൻ പോവുക. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பேதுரு சொல்றார் நான் மீன் பிடிக்க போகிறேன். എനിക്ക് പട്ടിണി കിടക്കാൻ വയ്യ. ஏன் நான் பட்னியா என்னால இருக்க முடியாது. കർത്താവ് ഉണ്ടായിരുന്നപ്പോ എല്ലാ സമയങ്ങളിൽ ഫുഡ് കിട്ടുമായിരുന്നു. இதோ ലഞ്ച് ഡിന്നർ എല്ലാം കിട്ടും. ஆண்டவர் கூட இருந்த பொழுது 3 வேளையே நமக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கிடைச்சது. ട്രഷറർ ഉണ്ടായിരുന്നു യൂദ. அங்கே ஒரு பொக்கிஷத்தார் இருந்தார் யூதாஸ். പോയി, அவரும் போயிட்டாரு. അതുകൊണ്ട് ഇപ്പൊ കാശില്ല. இப்ப காசு இல்ல, എല്ലാം ഫുള്ള് വിശപ്പ് മാത്രമേ ഉള്ളൂ. இப்ப பசிதான் இருக்குது. ഞായറാഴ്ച മീറ്റിങ്ങിന് പോലും വരാൻ പത്രോസിനെ വയ്ക്കാം. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு கூட பேதுரு வர்றதுக்கு முடியல. ലീഡർ പറയാണ് ഞാൻ മീൻ പിടിക്കാൻ പോകും. இப்ப தலைவர் சொல்றாரு நான் மீன் பிடிக்க போகுது. ഇന്ന് ചോദിച്ചില്ല, ആരും വരുന്നോന്ന് പോലും ചോദിച്ചില്ല. இதோ ആരെങ്കിലും വരുന്നുണ്ടോ அந்த பேதுரு யாராவது கூட வர்றீங்களான்னு கேட்கல. ഇപ്പോൾ എന്തിനാ പറഞ്ഞ ഞാൻ മീൻ പിടിക്കാൻ പോവാ? ஏன் இவரு நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னாரு? അന്ന് പറഞ്ഞില്ലേ ഞങ്ങൾ നിന്നെ വിട്ട് എവിടെ പോകാനാ? அன்னைக்கு ஆண்டவரை பத்தி என்ன சொன்னாரு? ஆண்டவரே உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்? പക്ഷെങ്കിൽ വള്ളവും വലയും മനസ്സിൽ വിട്ടെങ്കിലും പത്രോസിന്റെ വീട്ടിൽ വള്ളവും വലയും அந்த படகும் வலையும் பேதுரு மனதிலிருந்து விட்டு விட்டாலும் கூட வீட்டுல அதை வச்சிருந்தார். വള്ളവും വലയും എല്ലാം അവിടെ ഇരിപ്പുണ്ട്. அங்கே வலையும் படகும் எல்லாம் வீட்டுல இருக்கு. കുറച്ചു പേര് അങ്ങനെ ഇവിടെ ഇരിപ്പുണ്ട് കേട്ടോ. கொஞ்சம் பேர் அப்படி இங்க உட்கார்ந்துருக்கோம். രാജപാളയ സമയത്ത് പോയി കഴിഞ്ഞാൽ പഴയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ വേണ്ടി ഇരിപ്പുണ്ട്. சபையிலிருந்து போன உட்பாடு பழைய காரியங்களை செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. 7 പേര്. 7 பேர். നിങ്ങൾ എന്നെ നോക്കണം, 7 പേര്. 7 பேர். അതിലൊന്നാമൻ പത്രോസ്. அதுல 1வது ஆள் பேதுரு. 2 വള്ളം, 2 படகு. ഒരു വലിയ വള്ളം, ഒരു ചെറിയ വള്ളം. ஒரு பெரிய படகு, சின்ன படகு. ഒരു ചെറിയ പടകിൽ പത്രോസും യോഹന്നാൻ. ஒரு சிறு படகிலே பேதுருவும் யோவான். ബാക്കി വലിയ വള്ളത്തിൽ ബാക്കിയുള്ള ശിഷ്യന്മാർ. மீதியுள்ள பெரிய படகிலே மீதமுள்ள சீடர்கள் മീൻ പിടിക്കാൻ പോയി. மீன் பிடிக்க போனார். അവരെ ആഴക്കടലിലേക്ക് മീൻ പിടിക്കാൻ പോയി. அவர்கள் ஆழ்கடலுக்கு போனார். ഒന്നും കിട്ടിയില്ല. ஒண்ணுமே கிடைக்கும். അവര് രാവിലെ ക്ഷീണിച്ച് വന്ന് കരയോടെ എടുത്തിരിക്കുക. காலையிலே களைப்போடு வருகிறார்.
അവര് വല കഴുകിക്കൊണ്ടിരിക്കുക. வலையை கழுவிட்டு இருக்காங்க. അപ്പൊ അവിടെ ഒരു അപരിചിതനായ ഒരു മനുഷ്യൻ, அங்கே முன்பின் தெரியாத ஒரு மனிதன் ഇങ്ങനെ വള്ളമൊക്കെ അടുക്കുമ്പോൾ ഒരു പാത്രവുമായിട്ട് 2 മീൻ തരണേ, അന്ന് വറുത്ത് കഴിക്കാനുള്ളതാണെന്ന് പറഞ്ഞ് ഭിക്ഷക്കാരുടെ പാത്രവുമായിട്ട് ഒരാൾ നിൽക്കും. പല ആളുകൾ അവിടെ നിൽപ്പുണ്ടായി. அங்கே பல ஆட்கள் நின்று கொண்டிருந்தாலும் ஒரு நபர் ஒரு பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிடிச்ச ஒரு 2 மீனையாவது எனக்கு கொடுங்க, அதை வறுத்து சாப்பிடணும்னு கையேந்தி கொண்டு இருக்கிறார். ഒരു മനുഷ്യൻ നമ്മളോട് ചോദിക്കുക, നിങ്ങളെ കൂട്ടാൻ വല്ലതും ഉണ്ടോ? அதோ பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார். பேதுருவுக்கு மனதுல என்ன ஓடும்? எங்களுக்கே கிடைக்கலையே, உனக்கு எங்க ஓடும்? അപ്പോൾ ആ മനുഷ്യൻ പറയുകയാണ്, அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறார், ആ പടകിന്റെ വലതുവശത്തോട്ട് அப்போ அந்த படகினுடைய வலது பக்கத்திலே வலைய போடுங்க. ഈ ഗലീല കടലിന്റെ ഓരോ മുക്കിലും മൂലയിലും എവിടെയാ മീനുള്ളതെന്ന് എനിക്കറിയാം, നീ എന്നെ പഠിപ്പിക്കണ്ട. இந்த கலிலேயா கடலிலே எந்தெந்த இடத்திலெல்லாம் மீன்கள் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும், நீ எனக்கு சொல்ல வேண்டாம். பேதுரு சொல்லவில்லை. மீனொന്നും കിട്ടിയില്ല, மீன் கிடைக்கல, പക്ഷെ നിന്റെ വാക്കിന് വല. ஆனா உம்முடைய வாக்கின்படியே வலையை போடுகிறேன். ஆனா அவர் கர்த்தர் என்று அவருக்கு தெரியாது, அவர் கர்த்தர் என்று அறியவில்லை, அவர் ஒரு அந்நியர். பேதருக்கு எவ்வளவு கீழ்ப்படிதல். சரி, இந்த மீனெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? இவர் அர்த்தராத்திரியில் ஆழக்கடலில் போயபோல், இவங்க நடுராத்திரியில ஆழ்கடலுக்கு போகும் பொழுது கர்த்தர் அங்கே கரையில வந்து நிற்கிறார். ஓ, கலீலா கடலிலே மீன்களோடு வர்க்கம் எல்லாம் அந்த கலிலேயா கடலிலே மீன்களிடத்திலே கர்த்தருக்கு சொன்னார், எல்லா மீன்களும் இங்க வாங்க, எனக்கு കുറച്ച് மீன் வேணும், எனக்கு கொஞ்சம் மீன் வேண்டும். എനിക്ക് അതിനെ പിടിച്ച് ചുട്ട് കനലിൽ ചുട്ട് അടയുമായിട്ട് பிரேக்ஃபாஸ்ட் ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി കുറച്ച് மீன் வேணும். இதோ அவைகளை சுட்டு அங்கே கடலிலே சுடப்பட்ட சில அடைகளையும் உண்டு பண்ணி நான் காலை ஆகாரத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும், ஆகையினாலே மீன்களை நீங்கள் எல்லாம் இங்க வாங்க. வல்லவில்லை, வரியில்லை, சுண்டையில் ஒன்றும் இல்ல, மீனே அமோன்னு പറഞ്ഞാൽ மீன்கள் வழிகள் அறிந்தர்கள். இதோ ஆண்டவர் கையில வலையும் கிடையாது, படகும் கிடையாது, தூண்டிலும் கிடையாது. ஆனால் மீன்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டால் ஆண்டவரை நோக்கி மீன்கள் வரும். குறை மீன்களை பிடிச்சு கரை, அங்கே கொஞ்சம் மீன்களை பிடிச்சு அந்த கரையில வச்சா. அப்போ பேதுருக்கு கொஞ்சம் வயது பெருசு, அதனால பசியோடு வர்றாரு. இங்க ஆண்டவர் மீன்களை பிடித்து வைத்தார். சின்ன பையனுக்கு 3-4 எண்ணம் போய் எல்லாருக்கும் கிருத்தியமாയിട്ട് மீனெல்லாம் பிடிச்சிட்டு மீன்களோடு പറഞ്ഞു ഒരെണ്ണം പോലും തിരിച്ചങ്ങോട്ട് പോരുത്. அந்த மீன்களிடத்திலே சொன்னார், மீன்களே நீங்கள் ஒருத்தர் கூட நீங்க பின்னால் அங்க போகக்கூடாது. നിങ്ങൾ അങ്ങ് പോയല്ലോ, நீங்க அங்கு போனால் അവരിവിടെ വരുമ്പോ அங்கே வரும்பொழுது ഞാൻ അവരോട് പിന്നെയും അവിടെ വരെ പിന്നെയും വള്ളം തുഴഞ്ഞു പോണ്ടേ, மறுபடியும் அங்க வரையிலும் அவர்கள் படகு ஓட்டி செல்ல வேண்டாமா? அவரை ക്ഷീണിச்சு வருவா, அவர்களோ களைத்து வருகிறார்கள், இனியும் அவரை ക്ഷീണിപ്പിക്കണോ ഞാൻ, இனியும் நான் அவர்களை களைத்து போக செய்ய வேண்டுமோ? എന്തോ മനസ്സിലുള്ളൊരു இதோ எவ்வளவு மன இரக்கம் உள்ளவர் கர்த்தர். கர்த்தர் പറയാണ്, ആ പടകിന്റെ വലതുവശത്ത് ഞാൻ പറഞ്ഞിട്ട് കുറെ മീൻ ഇപ്പോണ്ട്. ஆண்டவர் சொல்லுகிறார், படகினுடைய வலது பக்கத்திலே வலையை போடுங்க, நான் சொல்றேன் மீன் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும், பிடிச்சுக்கோ. 153 பெரிய மீன்கள். എന്തിനാ 153? என்ன 153? அங்கே கலிலேயா கடலிலே 153 வகையான மீன்கள் இருக்கின்றன. அங்கே அவ்வளவு வகையான மீன்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வகையான மீன்களும் அறையிலே ஏறினது. அங்கே பேதுரு தன்னுடைய மேற்சட்டையை அறையிலே கட்டிக்கொண்டு கடலிலே குதிக்கிறார். அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, இவர் கர்த்தர். அவர் பட்சணம் കഴിക്കാൻ போகிறார். அவர்கள் இப்பொழுது சாப்பிட போகிறார். முன்னில் அவருக்கு தீ காயம் வேண்டி தீ மூட்டிட்டு அவர்கள் குளிர் காயும்படியாக அங்கே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அதிகமாக ஆண்டவர் கேட்டார், இவைகளிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா?
ഈ വല, ഈ മീൻ. இந்த படகு, இந்த வலை, இந்த மீன்கள், കൂടെ കുറെ ശിഷ്യന്മാർ, கூட இருந்த சீடர்கள், ഈ ഗലീല കടൽ. இந்த கலிலேயா கடல். ഇതിലധികമായിട്ട് നീ എന്നെ സ്നേഹിക്കുന്നുണ്ടോ? இவைகளை விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? അഗാപ്പേ ലവ്, அகாப்பே அன்பு. കർത്താവേ എനിക്ക് നിന്നോട് പ്രിയമുണ്ട്. ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். എനിക്ക് പ്രിയമുണ്ട് എന്നുള്ളതല്ല, எனக்கு அன்பு இருக்கிறது என்று மட்டுமல்ல, പിന്നെ ചോദിക്കുക ഇവയിലധികമായിട്ട് നീ എന്നെ സ്നേഹിക്കണോ? மறுபடியும் கேட்கிறார், இவைகளில் அதிகமாக நீ நேசிக்கிறாயா? എനിക്ക് നിന്നോട് പ്രിയമുണ്ട്. நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. വീണ്ടും ചോദ്യം, മറുപടിയും കേൾക്കുക, എന്നെ സ്നേഹിക്കുന്നുണ്ടോ? இவைகளில் அதிகமாக நேசிக்கிறாயா? അവസാനത്തെ ഉത്തരം, அப்பொழுது கடைசி பதில், കർത്താവേ നീ സകലവും. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர். ഇതിലധികമായിട്ട് എങ്ങനെയാണ് പത്രോസിന് മറുപടി പറയാനായിട്ട് കഴിയുക? இதற்கும் அதிகமாக பதில் பேதுரு எப்படி பதில் சொல்ல முடியும்? പറയുകയാണ്, എന്റെ ആടുകളെ നീ മേയ്ക്കണം, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயா, എന്റെ കുഞ്ഞാടുകളെ നീ പാലിക്കണം, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. നീ അവരെ തെറ്റിച്ചു കളയുകയല്ല, நீ அவரை தவறாக நடத்தக்கூடாது, നീ അവരെ പാലിക്കണം. நீ அவர்களை காக்க வேண்டும். അത് പത്രോസിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു മാനസാന്തരമായിരുന്നു, அது பேதுருவின் வாழ்க்கையிலே மனம் திரும்புதலை கொண்டு வந்தது. ഒരു ആത്മദമനമായിരുന്നു. ஒரு ஆத்ம கவனமாயிருந்தது. പെന്തക്കോസ്ത് നാളിൽ പരിശുദ്ധാത്മാവ് പറന്നിറങ്ങി. பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து இறங்கி வந்தார். പത്രോസ് എഴുന്നേറ്റ് ശക്തിയോടെ പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങി. பேதுரு எழுந்து நின்று வல்லமையாய் பிரசங்கம் செய்தார். 3000 പേർ മനസാന്തരപ്പെട്ടു, രക്ഷിക്കപ്പെട്ടു. 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். പത്രോസിന്റെ ജീവിതത്തിലെ ആ ഉണർവിന്റെ ദിവസങ്ങൾ ആരംഭിക്കുക. இதோ பேதுருவின் வாழ்க்கையிலே அந்த எழுப்புதலின் நாட்கள் ஆரம்பமானது. നമ്മളെ ശക്തിപ്പെടുത്തുന്നു, இதோ நம்மை பலப்படுத்துகிறது, ഒരു മാനസാന്തരത്തിലേക്ക് കൊണ്ടുവരുന്നു, இதோ மனம் திரும்புதலுக்குள்ளாக நடக்கிறது, നമ്മളോട് സംസാരിക്കുന്നത്. நமது பக்கத்திலே வந்து நம்மோடு பேசுகிறவர். ഈ കർത്താവിനെയാണ് ഞാൻ നിങ്ങളുടെ അപ്പാ പിതാവേ എന്ന് വിളിക്കുന്നത്. இந்த கர்த்தரைத்தான் நானும் நீங்களும் அப்பா பிதா என்று கூப்பிடுகிறோம். കർത്താവിന് വേണ്ടി നിലനിൽക്കുവാൻ കർത്താവ് നമുക്ക് കൃപ. கர்த்தருக்காக நிலைநிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். നമ്മുടെ കുറവുകളൊക്കെ കർത്താവിന് അറിയാം, நம்முடைய குறைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். കർത്താവിനോട് പറ, ஆண்டவரத்திலே சொல்லுங்கள், കർത്താവേ നീ സകലവുമാണ്. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். കർത്താവ് നമ്മളെ അനുഗ്രഹിക്കും, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். കർത്താവ് നമ്മളെ ഉപയോഗിക്കും. ஆண்டவரை பயன்படுத்துவார். കർത്താവിന് വേണ്ടി ജീവിക്കുവാൻ നിലനിൽക്കുവാൻ കർത്താവ് നമുക്ക് കൃപ. ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கும் நிலைநிற்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்வார். കർത്താവ് ഈ വചനങ്ങളാൽ നമ്മളെ അനുഗ്രഹിക്കട്ടെ, സഹായിക്കട്ടെ. ஆண்டவர் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உதவி செய்வார். ആമേൻ. ஆமென்.